அமைதியா இருக்குது. இல்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாதான். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே பிரதர். ஓகே. அவர் சுகுமார் ப்ரோ அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டாரா ப்ரோ? இருங்க மெசேஜ் பண்ணி கேட்குறேன். போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. எனக்கு தெரியல, நான் எதுவும் கேட்டல. பிரகாஷ் ப்ரோ 100ன்னு போடுறாரு, அப்போ அங்கே தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எப்போ ப்ரோ வரும்? எதோட ட்ரெய்லர் ப்ரோ? விடுதலை 2. இப்பதான் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு, வந்துரும்னு நினைக்கிறேன். அங்க அன்னைக்கு கங்குவா செகண்ட் ட்ரெய்லர் வந்துச்சுல ஸ்பேஸுக்கு நடுவுல, அந்த மாதிரி வரும். கண்டிப்பா. டைமிங் எதுவும் சொல்லல ஆனா இந்த டைமுக்குன்னு சொல்லி. ஸோ அங்க ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஈவெண்ட் நடக்கிறதே சத்தம் இல்லாம தான் நடக்குது. ஒரு பெரிய ஹைப்போடையோ இல்லை காலையிலேருந்து இல்லை பல பேர் பல ட்வீட் போடுவாங்கல்ல, அது மாதிரி எந்த ட்வீட்டும் இல்லாமல் அதுவே ரொம்ப அமைதியான முறையில் தான் நடக்குது. ஆனால் டைம் சொல்லலை, ட்ரைலர் ரிலீஸ் டைம் தான் சொல்லலை. ஒருவேளை ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, சத்தம் இல்லாமல் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. சரி பாருங்க, இன்னைக்கான அப்டேட் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் ரெகுலர் போயிடும். ஓகே. few minutes. விடுதலை 2 இப்போ ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இது மோனா 2 அது இந்த வாரம் தான் தியேட்டர்ல வருது. சமுத்திரக்கனியோட திருமாணிக்கம் அது வந்து டிசம்பர் 20th ரிலீஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி த பாய்ஸ்ன்னு சொல்லி வெப் சீரிஸ் இருக்குல்ல, அது வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2026 அமேசான் பிரைமில் வரப்போகுது. ராபின்ஹுட்னு சொல்லி தெலுங்கு படம், அதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன் மோர் டைம் அப்படிங்கிற பாட்டு வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. மோகன்லாலோட பரோஸ் அந்த படத்தோட புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல் அதோட 2 போஸ்டருமே வந்துருந்துச்சு. அதே மாதிரி புக்கிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் புக்கிங்ஸு. புஷ்பா 2 இன்னைக்கு தான் லாஸ்ட்டு ஷூட் நடந்துச்சு. ஷூட் ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டாங்க. படம் வந்து 3 hours 21 minutes இருக்குன்னு சொல்லி நிறையா ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. பட் இன்னும் அஃபிஷியலாக எதுவும் வரல. அதே மாதிரி எஸ்கே அண்டு விக்ரம் ஒரு ஈவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ வந்து வந்திருக்கு. ஈவெண்ட்டாக ஃபங்க்ஷனான்னு தெரில, பட் அது ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அது நல்லா இருந்துச்சு, அதனால சொன்னேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? அவ்வளோதானா ப்ரோ? அவ்வளோதான். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் வந்து ஓடிடியில் கொஞ்சம் மேஜராக வர்றது ஓடிடி ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லக்கி பாஸ்கர் வருது. விகடகவின்னு சொல்லி வெப் சீரிஸ் ஒன்று வருது. அதே மாதிரி பேராஷூட் அப்படிங்கிற ஒரு தமிழ் சீரீஸ் ஹாட்ஸ்டாரில் வருது. ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சீரீஸ்னால் எப்பயுமே வந்து இந்த வீக்லி எபிசோடு தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு தோணுது. எனக்கு அந்த வீக்லி எபிசோடே பிடிக்காது, பட் வேறு வழி இல்லை, என்ன பண்ண. ஆனால் ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் மலையாளம் வெப் சீரிஸ் அப்படின்னா ஃபுல் எபிசோடும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மற்ற சீரீஸ்ன்னு வரும்போது அந்த வீக்லி இதை சூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பரணி ப்ரோ, சூர்யா 45 ஷூட்டிங் ஆரம்பிக்குது. செட் ஒர்க் கரெக்ட். ஒரு செட் ஒர்க் போட்டோ 28ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நாளன்னைக்கு. அப்படியா? அன்னைக்கு பூஜைங்கிற மாதிரி போறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. செட் ஒர்க் ஏதோ காலேஜ் மாதிரி இருந்துச்சு பார்க்க. பாப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆர்ஜே பாலாஜி ஹைப் பண்ணாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா அவரை மாதிரி ஒரு ப்ரமோஷன் பண்றால நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. சரியான ப்ரமோஷன். அவர் வாய் ஒண்ணு போதும், சரியான ப்ரமோஷன் சூப்பரா பண்றாருங்க. ஆனா இந்த படத்துக்கு இல்ல ப்ரோ, அவர் எந்த படத்துக்குமே அப்படி பேசுவாரு. நல்ல விஷயம் தான் ப்ரோ, அது ரொம்ப நல்ல விஷயம். பரணி ப்ரோ, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கோலம் படம் எப்படி இருக்கும் பரணி ப்ரோ? பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும். இப்ப ரீசெண்டா தமிழ்ல விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மலையாள படம் அது. பாருங்க எனக்கு வந்து
ஒரு டீசென்ட் வாட்சா தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்காகவே தாராளமா பார்க்கலாம். இன்னைக்கு காலங்காத்தால அந்த பிருத்திவிராஜும் சித்தார்த் ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல, காவிய தலைவன். அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலான்னு டவுன்லோட் பண்ணா, பாலையா படம் ஏதோ வந்துட்டு இருக்கு, காவிய தலைவன் தமிழ்ல. தயவு செஞ்சு ஏங்க அதையும் பார்த்து ஐயோ உட்காந்து ஸ்ரீராமராஜ் கொடூரம். அப்புறம் அது 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 என்ன என்ன படம் படம்னு ப்ரோ? போய் செக் பண்ணா அது லெஜெண்ட்னு போட்டிருக்கு. ப்ரோ அந்த போய் படம் பெரிய ஹிட் செக் ப்ரோ. பண்ண அங்க என்ன படம். லெஜெண்ட். ராதிகா ஆப்தே இருப்பாங்கல்ல. ஆமா ராதிகா அப்படியே த்ரிஷாவும் இருப்பாங்க நினைக்கிறேன். போயாப்பட்டி அது கிடையாது. ரிஷா இருக்கிறது வேற படம். லெஜெண்ட் வேற படம். லெஜெண்ட் வந்து ஆனா படம் பிரகாஷ் ஒரு போயாப்பட்டி பாட்டுல சீனு ராதிகா காம்போல வந்த இன்னொரு படம். ஹீரோயின் 2 ஹீரோயின் ஆடுவாங்களே இவங்களோட. ஓ அது ஜூனியர் என்டிஆர் போல வேற படமோ. அது வேற படம். ராதிகா ஆப்தேவும் இன்னொரு ஹீரோ நடிச்சது வேற படம். ஆனா அதே மாதிரி த்ரிஷா இருக்க படம் மொரட்டு ஃபிளாப். பாலையா கூட நடிச்ச படம். அது அட்டர் ஃபிளாப். படமும் ரொம்ப கொடூரமா மொட்டை அடிச்ச மாதிரிலாம் இருப்பாரு. கஜினி மாதிரி பழச மறந்துருப்பாரு. படம் பேர் லயன் தானே? ஆமா பழச மறந்த மாதிரி வருவாரு. ஆமா லயன் தான். செம்ம மொக்க. ஆனா லெஜெண்ட் செம்மையா இருக்கும். லெஜெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் மசாலா படம் பார்க்கணும்னா தாராளமா பார்க்கலாம். போயாப்பட்டி ஸ்டீனு காம்போ சூப்பரா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். வினய விதயராமா அவர் தானே? அகண்டான்னு சொல்லுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்னு கொடுமை என்னன்னா அதுல வந்து இதுங்க ராதிகா ஆப்தே ரொம்ப உண்மையாமே நல்லா இருக்கும். செம்ம அழகா இருப்பாங்க அந்த படத்துல. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு இது வந்து அப்டேட் பண்ணிருந்தீங்க, ஆன் ட்ராக் ஆன் பொங்கல் ரிலீஸ்ன்ற மாதிரி. குட் பேட் அக்லி டெய்லி அவர் தாங்க சொல்றாரு, கரெக்டா சொல்லிடுறாரு. எல்லாரும் அதான் சொல்றாங்க பொங்கல்னு. பாப்போம். ஆனா ஒரே ஒரு பயம் தான் ப்ரோ. ஜிவிக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. என்னன்னா 1001 ஏற்கனவே சாங் போட்டு அந்த விஷுவலை பார்த்து தான் அவரு இந்த பாட்டை போட்டாரு, ஓ மேல ஆசைதான். அந்த சாங்க தான் அதுக்கப்புறம் தான் ப்ரோ அந்த சாங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த சாங்க சர்வம்ல யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரிஜினல் சாங். அந்த பாட்டும் சூப்பரா இருக்கும். இளையராஜா பாடிருப்பாரு, அசத்தாம அசத்தலாம். பாத்தீங்கன்னா அந்த சாங் அப்படியே எடுத்ததுக்கு போட்டீங்கன்னா அப்படியே பொருந்தும், அப்படியே பக்காவா பொருந்தும். அதே சாங்க அதே டோன்ல தான் இந்த பாட்டு பண்ணிருப்பாரு. ஸோ அதனால விஷுவலை பார்த்து பண்றதெல்லாம் நம்ம ஆளுக்கு கை வந்த கலை தான். பார்ப்போம் என்ன பண்றாப்லன்னு. நல்லா இல்ல அவரும் பண்ணிருக்காருன்னு தான் கேள்விப்பட்டாரு. 2 சாங்கா 3 சாங்கா அவர் பண்ணிருக்காரு. பாக்கி எல்லாம் இவர் பண்ண போறாரு, பிளஸ் பிஜிஎம் இவர் பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டாரு. நல்லா மார்க் ஆண்டனி மாதிரி தரமான பிஜிஎம்மா கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு படத்துல 2 சாங் 3 சாங் தானே ப்ரோ மொத்தமாவே வருது இப்ப வர படம். ஆமா இதுல 4ன்னு சொன்னாங்க குட் பேட் அக்லில. மேபி இந்த தீம் சாங் அந்த மாதிரியா கூட இருக்கலாம். பாப்போம். மார்க் ஆண்டனில தீம் மிரட்டி விட்டாரு. சூப்பரா இருக்கும் மார்க் ஆண்டனி தீம். அந்த தீம் நல்லா இருக்கும் நீங்க சொல்ற தீம். அப்புறம் அந்த டைம் மிஷினுக்கு அந்த போனுக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு, என்ட்ரியில வரும் டைட்டில் கார்டுக்கு. அது வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா அதுவும் சூப்பரா இருக்கும். இல்ல சில படங்கள்லாம் ட்ரைலர் பாக்குறப்பவே சம்திங் இன்ட்ரெஸ்டா இருக்கும். மார்க் ஆண்டனி அந்த ரகம். ட்ரைலர் பார்த்தவங்களுமே எல்லாருக்குமே சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே ஜிவி சொல்லவே வேண்டாம். ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா ஜிவி அதுக்கான மியூசிக் வந்து கரெக்டா தெளிவா கொடுத்துருவாரு. ட்ரெய்லர் தான் ப்ரோ பெரிய ஹைப் அந்த படத்துக்கு. என்ன ஒரு ஹைப் ஆயிடுச்சு ட்ரெய்லருக்கு அப்புறம். அதுக்கு மட்டும் தான் பெரிய நம்பிக்கை எவனுக்கும் இல்ல. ட்ரெய்லரை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கும் போலையப்பா அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. முக்கியமா அந்த ட்ரெய்லர்ல கடைசி எஸ்ஐ சூர்யா வரும்போது போலீஸ்க்கு ஒருத்தன் கால் பண்ண போவான், துப்பாக்கியில சுட்டுட்டு போலீஸ் அதெல்லாம் செம்ம மிரட்டலா இருக்கும். ஆமா அந்த பஞ்சு மிட்டாய் சாங் வேற ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருந்தாங்க வேற, பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுவுமே அவரு ஜோன்ல தாங்க இருக்கும் அந்த படமே. ஆனா அதுல கன்ஸ் எல்லாம் காட்டினதால நீங்க அதை கவனிக்கல. அது 18+ அவரோட வழக்கமான ஸ்டைல தான் இருக்கும் அந்த படமே. ஆமா ஆனா செம்ம ரைட்டிங் ப்ரோ. அது நல்ல ரைட்டிங், நல்லா எதிர்பார்ப்பல. அப்படியே கதை அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையா டிராவல் ஆகும். 2 மினிட்ஸ் முன்னாடி பாலகிருஷ்ணா பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஷாக்காயிட்டாங்க. பாலகிருஷ்ணா படத்துல நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்கேன். அதுவுமே இதுக்கு முன்னாடி டைம்ஸ் பாஸ் ஒரு ஸ்பேஸ் அங்க நடக்கும். அங்க வந்து ஒரு கலவரம் உண்டாச்சு. இது அகண்டா படம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது அகண்டான்னு இப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்ட்டு ஹாட் ஸ்டார்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், ஓகே தான் அந்த படம். மத்தபடி பாலகிருஷ்ணா பக்கம் பாத்திருப்பீங்களே ப்ரோ, கேடிவில ஸ்ரீ ராமராஜ்யம்னு ஒரு படம் ராமரா நடிச்சிருப்பாரு, நயன்தாரா சீதையா நடிச்சிருப்பாரு. இல்ல நான் டிவியே பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி. டிவி அந்த பார்க்குற பழக்கமே இல்லை. அதான் அந்த அகண்டா மட்டும் பார்த்தேன், ஓரளவு ஓகே டீசெண்டா இருந்துச்சு. மத்தபடி நான் பாலகிருஷ்ணா படம் அந்த பக்கமே போறது இல்லை.
விஷால் ப்ரோ, நீங்க சொன்ன இது டெய்லி சன் டிவில சாமி பாட்டு போடுவாங்கல்ல காலங்காத்தால 6 மணிக்கு முன்னாடி எல்லாம். அப்ப அந்த பாட்டு போடுவாங்க. அதுல ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். அரை தூக்கத்துல கேட்டுட்டு இருப்பேன். கேடிவிலலாம் ஒரு காலத்துல ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் டைம்ஸ்னு ஒரு 1/2 hour போடுவாங்க. அது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஹாலிவுட் படத்தோட சில நல்ல நல்ல படத்தோட மூவி எல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கிளிப்பிங் மாதிரி ரன் பண்ணுவாங்க. அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இப்போலாம் அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே வர்றதில்ல. சுட்டி ப்ரோ டிவில போட விடுதலை ட்ரெய்லர் பாப்கார்ன் வந்துச்சா? டைம்ஸ்னு போடுவாங்க ப்ரோ. பரணி ப்ரோ விடுதலை ட்ரெய்லர் வந்துச்சாண்ணா? இல்ல இன்னும் வரல ப்ரோ. பரணி, நிவின் பாலி அதுக்கப்புறம் படமே நடிக்கலையா? 7 கடல் 7 மலை தாண்டி அதுக்கப்புறம் வேற எதுவும் மலையாள படம் கூட நடிக்கலையா? இப்பதான் ரீசெண்டா ஒரு படம் வருஷங்களுக்கு போட்டிருக்காங்க, சேஷம். வருஷங்கள் சேஷம். அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் ஃபிலிம் வந்து வரல. அதுதான் லாஸ்ட் ஃபிலிம். பட் அதுலயே அது நல்ல கெஸ்ட் ரோல் தானே ப்ரோ? கெஸ்ட் ரோல்னு சொல்ல முடியாது. அது எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு மேபி சொல்லலாம். அதுவும் சூரியோட ஓடலையா? நெக்ஸ்ட் படம் என்னது ப்ரோ? சூர்யாவோட சூரியோட நெக்ஸ்ட் படம். சூரியோட நெக்ஸ்ட் படம் தெரியல ப்ரோ. அதான் அந்த பிரசாந்த் விலங்கு சீரிஸ் எடுத்தார்ல, அந்த டைரக்டர் காம்பினேஷன். ஆமா, நேத்து கூட பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. இது விலங்கு 2 வருமா ப்ரோ? அது எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? விலங்கு 2 சுழல் சுழல் 2 கன்ஃபார்மா இல்ல வரும். விலங்கு 2 வருமா இல்லையான்னு தெரியல. சுழல் 2 வரும். சுழல் 1 2 வரும். அதே மாதிரி சூரியோட அடுத்த படங்கிறது அந்த விலங்கு டைரக்டர் இருக்கார்ல பிரசாந்த் பாண்டியராஜ், அவர் இயக்கத்துல வர படம். அதுக்கு நடுவுல வந்து விடுதலை 2 வருது. அதுக்கப்புறம் வந்து 7 கடல் 7 மலை அது வருது. 7 கடல் 7 மலை எல்லா 7 கடல் 7 மலையும் தாண்டி தான் வரும் போல. எப்ப ரிலீஸ்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்ப்போம். இல்ல அந்த படம் நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க அவரோட கட்டுரை தமிழ் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்துருக்கேன். ஆனா நான் ஃபுல் படமா பார்த்தது இல்ல. பட் ஆனா வந்து அந்த கிளிப்பிங்ஸா தான் நான் பார்த்துருக்கேன். ஃபுல் படம் நான் பார்த்தது இல்ல. எனக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிரகாசனா, நம்ம சீனு ராமசாமி டைரக்டர் சார், அவர் வந்து லாஸ்டா ஒரு மூவி பண்ணார்ல, கோழிப்பண்ணை செல்லத்துறை. அந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? அதுக்கு பத்தி கருப்பழனியப்பன் ரீசெண்டா ஒரு அறிக்கை கூட விட்டிருந்தாரு. அதான் படிச்சீங்களா? அந்த படம் பார்த்துட்டேன். கருப்பழனி சொன்ன அறிக்கையில 100க்கு 100% ஒத்து போறேன், ஆமோதிக்கிறேன். அவ்வளவுதான். அதை பத்தி பெருசா சொல்லுவாங்கன்னா கரெக்ட். ஏன்னா அவரோட தென்மேற்கு அந்த படம் வந்து பருவக்காற்று தர்மதுரைக்கு ஈக்குவலா எதுவுமே இல்லைன்னு அவர் கரெக்டாக சொல்லியிருந்தாரு. அதனால தான் கேட்டேன். ஓகே ப்ரோ, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டிருந்தேன். அவர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அப்புறம் பார்த்தா டெலீட் பண்ணிட்டாரு. அவரு முன்னாடி ஒரு தடவை ஸ்ரீதேவி இறந்ததுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இது வந்து ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி விசாரிக்கணும்னு போட்டிருந்தாரு. நான் ஒரு கமாண்ட் தான் பண்ணேன், என்னை பிளாக் பண்ணிட்டாரு. யாரு ப்ரோ? சீனு ராமசாமி டைரக்டர். பிக் பாஸ் பாக்குறீங்களா இன்னும்? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பிக் பண்ண பாஸ் என்ன ப்ரோ விஜய் இன்னைக்கு சேதுபதி என்ன டால் டாஸ்க் நல்லா விஜய் சேதுபதி வரும் போலயே. ரொம்ப சூப்பரா ரொம்ப விளையாடுறாங்க. மோசமா இறங்கிட்டாரு. சாச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்றாரு என்ன ஆனாலும். இன்னைக்கு டால் டாஸ்க் சூப்பரா இருக்கும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டால் டாஸ்க் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2வது ப்ரோமோ 3rd ப்ரோமோ தான் எனக்கு வந்து புரியல. பட் அது எபிசோட்ல தான் பார்க்கணும். ஆனா லைவ் நீ கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன் ஈவினிங். சௌந்தர்யா அன்ஷிதா ஏதோ வந்து bully பண்ணிட்டாங்க ப்ரோ. மஞ்சரியோட பொம்மை எடுத்து வச்சுட்டு தர மாட்டேங்கிறாங்க. சௌந்தர்யா எலிமினேட்டடு, ராணுவ அவ்வளோதான். வேற யாரும் எலிமினேட் ஆனான்னு தெரியலையே. இன்னும் ஒருத்தவங்க எலிமினேட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் இருக்காப்லையா? முத்துக்குமரன் இருக்காரு. அவரும் மஞ்சரியும் சேர்ந்து தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி எடுத்து. இவர் வந்து முதல் 2 படம் நல்லாதான் பண்ணாரு. இப்ப 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 வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. இன்று இரவு 10 மணிக்கு சரியாக வானத்தை பாருங்கள், அதில் சந்திரனை நீங்கள் சந்தித்தால் இன்று உங்களுக்கு வந்து சிறப்பம்சம் நடக்கும். இது 312 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மகாத்மா சந்திரனா, அதாவது
இப்படி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னைக்கு திருச்சியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மேகமூட்டமா ஒரு இருக்கு, நல்ல மழை மழை பெஞ்சிட்டு பெஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமா மழை பெய்யுது. அதேதான் வானம்ல எல்லாருக்கும் பக்கத்துல இருக்க பக்கத்துல இருக்க 10 அடியில இருக்க பில்டிங்கே தெரிய மாட்டேது. அந்த அளவுக்கு மிஸ்டா இருக்கு. இங்க பனிமூட்டமாவும் செம்மையா குளிருது ப்ரோ. பனிமூட்டமாவும் இதுல வானத்துல இருக்க நிலாவை பார்க்கணுமா, அதுல நிலாவும் சந்திரனும் இது என்னது சனி கிரகமும் இன்னைக்கு அது சந்திச்சுக்கிற நைட்டு 10 நாளாம். மணிக்கு பாக்கணும், பார்த்தா அதை மறந்துடாதீங்க. 10 மணிக்கு பார்க்கணுமா, 312 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குதாம். இப்ப வருது. எங்க போய் கொடுமையை சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாமா பிரகாஷ் ஒரு ப்ரோ, நம்பிக்கிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் ப்ரோ. வருதே குரூப் இருக்கு, ஒரு பொதுவான குரூப் இருக்கு. யாரை கூப்பிடுறாங்க சொல்லுங்க. யாருன்னு மைக் ஆன் பண்ணாமே கேக்குது. சொல்லுங்க. ப்ரோ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜா அதுன்னு கேட்கலாம் தான். இன்னைக்கு மீட்ரு அதே 95. பட் என்னன்னா ஆன் ட்ராக் டு பொங்கல் ரிலீஸுங்க. அதாவது வந்து ஒட்டுமொத்த டீமும் பொங்கல் ரிலீஸை நோக்கி தான் வந்து குட் பை டக்லி படத்தை வந்து வேகம் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது வாரிசு படத்தப்ப தெலுங்குல வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு, மறைமுக பிரச்சனை மாதிரி. அந்த மறைமுக பிரச்சனை இந்த படத்துக்கு வந்திருக்கு, வரும்னு சொல்றாங்க. அதாவது தெலுங்கு படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ் படங்கள்லாம் வந்து வெளியிடாம தெலுங்கு படங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிட்டு இருக்காங்க. உதாரணமா சிரஞ்சீவியே பார்த்தீங்கன்னா அவர் பையனுக்கு நான் ராம்சரனுக்கு ஆதரவா இப்போ கேம் சேஞ்சர் படம் ஒரு 3 வருஷம் உழைப்பு, நாங்கள் இத்தனை படம் வருது, அது போக வந்து வெங்கடேஷ் படம் வருது, அது போக வந்து பாலையா படம் வருது, இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு அந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ்ட ஒரு ப்ரெஷரை போட்டுருக்கிறதாகும். அதனால தான் அவர் வந்து இந்த ஈவெண்ட்ல புஷ்பா 2 ஈவெண்ட்ல பட் அப்படின்னு கொஞ்சம் இழுத்ததாகவும் யோசிச்சதாகவும் சொன்னாங்க. ஆனா அவங்க இன்ன வரைக்குமே இந்த முடிவுல தான் இருக்கிறாங்க, பொங்கல் ரிலீஸுங்கிற முடிவுல தான் இருக்காங்க. அவங்க அறிவிக்காம இருந்தது காரணமும் அவர் இழுத்ததுக்கான காரணமும் விசாரிச்ச வகையில் இது மாதிரி தெலுங்கு சைட்ல இருந்து அவருக்கு வர ப்ரெஷர் மட்டும்தான். ஆனா அவரு ஒரு ப்ரொடியூசரா தெலுங்கு சங்கராந்தி லீவை வந்து விட மனசு இல்லை அவருக்கு. அதனால முழுக்க பொங்கல் ரிலீஸ் தான் பண்ணுவாங்கிறது தான் தகவல். அதனால டீமும் வேகமா இயங்கிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷும் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், புஷ்பா 2 படம் வந்து கரெக்டா இன்னும் 9 நாள் இருக்கு. இன்னைக்கே ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. நேற்று தான் முழுக்க சாம்சி எஸ்ட அந்த படத்தை ஒப்படைச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சி எஸ்ட ஒரு பார்ட்டை ஒப்படைச்சி தமன்ட்டையும் காந்தாரா மியூசிக் டேரக்டர் ஒவ்வொரு பார்ட் எபிசோட ஒப்படைச்சி நீங்க படத்தை மியூசிக் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் பண்ண ஒர்க்கை விட சாம்சிஎஸ் பண்ண ஒர்க் பிடிச்சனால ஒட்டுமொத்த படத்தையுமே சாம்சிஎஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ சாம்சிஎஸ் அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாரு. முழுக்க அதாவது புஷ்பா 2க்கு தமன் மியூசிக் கிடையாது, காந்தாரா மியூசிக் டேரக்டர் கிடையாது, முழுக்க சாம்சிஎஸ் மட்டும் தான் போடுறாரு. அது இப்போ ரிலீஸு கரெக்டாக இன்னும் 9 நாள் தான் இருக்குங்கிறப்பயே அவங்க நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் ரிலீஸுக்கு 45 நாளைக்கு மேலே இருக்கு அந்த படத்துக்கு நமக்கு குட் பை டக்லிக்கலாம். அதனால நம்ம பொறுமையா காத்திருக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இப்போ 3 மணி நேரம் 20 நிமிஷம் பிளான் பண்ணுவாங்க, போயிடுமா அதுக்குள்ள காப்பி? அந்த சென்சார் அதெல்லாம் போயிருங்க. இப்போ புஷ்பா ஆகணும். ஒன்றுக்குமே புஷ்பா ஒன்றுக்கு இல்லைங்க, புஷ்பா ஒன்றுக்குமே இது மாதிரி தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தாங்க. சொல்ல போனால் ஒரு விஷயம் தெரியுமா, புஷ்பா 1ல் ஆடியோ மிக்சிங் ப்ராப்ளம், அப்புறம் சப்டைட்டில் ப்ராப்ளம், டைட்டில் ஃபாண்ட் ப்ராப்ளம்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ப்ரீமியர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த ஃபைனல் கண்டென்ட்டே அனுப்பிச்சாங்க. அதாவது மொதல் ஷோ அப்போ ஆடியோ கோளாறாக இருந்துச்சு, ரெண்டாவது ஷோவில் ஃபைனல் காப்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அது மாதிரி டெக்னிக்கல் கோளாறுகள்லாம் நிறைய நடந்துச்சு புஷ்பா 1க்கு. அதே மாதிரி தான் இதுவுமே கிட்டத்தட்ட 9 நாள் இருக்கு. இப்போ தான் ஃபைனல் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. ஃபைனல் 2 டைம் லாக் பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரம் 22 நிமிஷம் லாக் பண்ணியிருக்காங்க. 21 நிமிஷம் நியூஸ்ல வருது, ஆனா 22 நிமிஷம் லாக் பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்துக்கு ஃபைனல் டைம். இதுக்கு மேல இந்த ஒர்க்லாம் முடிச்சு இல்ல எல்லாரும் இந்த அனிமல் என்ன கேட்டீங்க? ஃபாலோ பண்ண அனிமல் டியூரேஷனும் இதே தானே? அதாவது அனிமல் ஃபார்ம் இல்ல அதுதான் என்னன்னு தெரியல. அது ஏகப்பட்ட பேர் இப்ப எல்லாமே ஒரே மாதிரி இதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடிட்டு இருக்க தகவல் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி சாம்சிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து அவருக்கான உழைப்புக்கான அங்கீகாரமே முழுசா கிடைக்கவே இல்லைன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அவர் அடுத்தவங்க மியூசிக் டைரக்டர் படத்துக்கு அவர் வந்து பிஜிஎம் பண்ணி கொடுக்குறாரு. பிஜிஎம் தான் இப்போ அதிகமாக பண்ணி கொடுக்குறாரு அவர் ஒர்க் பண்ணுறதை விட. இப்போ உதாரணம் மலையாளத்தில் ஒடியன் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கோம், எமினின்னு ஒரு படம், எனிமி. அந்த எனிமி படத்துக்கு தமிழ் மியூசிக்கு இவர் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா படத்துக்கு இவர் பேக்ரவுண்ட் மியூசிக் இவர் வந்தார். ஹிந்திலையும் சரி, ஹிந்திலேயும் சாங்ஸ் பண்ணாமல் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் அவர் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து இன்னொரு படம் ஒன்று, மலையாள படம் ஒன்று இருக்குது, அந்த படத்துக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. தமிழில் ருத்ரன் ஒரு படம், அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டார். யார் ராகவா லாரன்ஸ் ஹீரோ. அந்த படத்துக்கு இவர் வேறு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் தண்டட்டின்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. சைரன் ஒரு படம், அது ஜிவி பிரகாஷ் படம், அதுக்கு இவர் தான். இப்படி கடைசியாக பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இவர்கிட்ட தள்ளி விட்டுறாங்க. அதுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் இவர் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. இப்போ வணங்கான்மே பார்த்தீங்கன்னா தெரியும், வணங்கான் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக், அதுக்கு இவர் தான் பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ பேர் யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நிறைய படங்கள் இப்போ புஷ்பா 2 அதே லிஸ்ட்டில் சேர்ந்துக்குது. ஆனால் பெரிய ஒரு ஒற்றுமை என்னன்னா, ஜிவி பிரகாஷ் அதிகமாக இசையமைச்ச படங்களுக்கு அவர் இசையமைக்க நேரம் இல்லாத காரணத்தினால இவர் இசையமைக்கிறார் பேக்ரவுண்ட் மியூசிக். ஆனால் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இன்னொரு படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். குட் பை டக்லிக்கு அவருக்கு பதிலாக ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இதான் வந்து எப்படி சொல்றது, ஒரு சர்க்கிள்.
ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இந்த தமிழ் தெலுங்கு படத்துக்கு முன்னுரிமை, அதே மாதிரி தமிழ்நாட்டுலயும் தமிழ் படத்துக்கு முன்னுரிமைன்னு கேம் சேஞ்சர் ரிலீஸ் பண்ணாம மத்த 2, 3 படம் ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அதான் பெரிய படம் இல்ல இப்ப இங்க குட் பை டாக்லி ப்ரோ வரலன்னு வச்சுங்களேன், ட்ரெய்லர் வந்துருச்சு ப்ரோ. இங்க பெரிய படமே பொங்கலுக்கு இல்லைன்னு ஆயிரும். கேம் சேஞ்சர் விடுதலை 2 வராது ட்ரெய்லர் ஆனா வந்துருச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஜிபியு வரலன்னா வீரதீரேஸ்வரன் வரும்ன்றாங்களேண்ணா. ஆமா. இல்ல கேம் சேஞ்சர் வரனாலதான் வந்துட்டு தமிழ் படம் வந்து 2, 3 ரிலீஸ் ஆகாம இருக்கு. இல்லைன்னா வீர இல்லங்க அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா நிறைய பேர் அடிச்சு விடுறது. கேம் சேஞ்சர் உண்மையான தமிழ்நாட்டுல இன்னும் யாரும் வாங்கவே இல்லைங்க அந்த படத்தை. அந்த படத்தை டிஎன் டிஸ்ட்ரிபியூஷனே விற்கல. படத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? வெறும் 45 நாள் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் டிஎன் டிஸ்ட்ரிபியூஷன் விற்கவே அண்ணா இல்லை. சாரி ஃபார் த அதுக்காக இன்டரப்ஷன். அவங்க எஸ்விசி அப்படின்னு சொல்லப்படுற ஆதித்யாராம் ஸ்டுடியோ இருக்குல்ல, அவங்க தான் இந்த படத்தை வந்து கோ ப்ரொடியூஸ் மாதிரி பண்ணாங்க, ஃபைனான்ஸ் பண்ணாங்க. இப்போ அவங்கள்ட்டே வேற வழி இல்லாமல் வித்துட்டாங்க. அவங்க தான் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றாங்க. ஆதித்யாராம் ஸ்டுடியோங்கிறவங்க அவங்க தான் இந்த படத்தையே ஸ்வரூப் ரிலீஸ் ரெட்டி. பண்றாங்க. அதான் அவர் தான் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க பிரகாஷ் ஓன் ப்ரோ ரிலீஸ் தான் சரி, இப்போ கேள்விப்பட்டேன். விடுதலை 2 ட்ரைலர் ட்ரெய்லர் வந்துருச்சாங்களா, பார்த்துட்டு வந்துருச்சு. வந்துட்டீங்களா? ட்ரெய்லர் வந்துருச்சு. எங்க ப்ரோ? எனக்கு நான் யாருமே ட்ரெய்லர் போஸ்ட் ரியாக்ஷன் பண்ண மாட்டேன். பண்ணணும், அதனால இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. வந்துருச்சு ப்ரோ. பரணி ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, பார்த்துட்டேன். கண்டிப்பா சங்கருக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல தமிழ்நாட்டுல. ஏதாவது கொஞ்ச நாச்சுமாச்சும் படத்து மேல ஹைப் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பனிங் பில்லுங்க. படத்து மேல ஹைப்புங்கிறது ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமாச்சும் வருதான்னு பார்க்கணும். இது வரைக்கும் 0 ஹைப். பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 2-3 நாள் முன்னாடி இல்லை லாஸ்ட் வீக்கான்னு தெரியல, ஒரு படம் போஸ்ட்பண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய படம். இல்ல அது வரட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். தெலுங்கு படத்துல தான் ஒரு படம், நம்ம படம் இல்ல, தெலுங்கு படம் தான். இல்ல அது வெங்கடேஷ் படமும் ஜிசியா இல்ல வேற ஏதாவது? இல்ல வெயிட் பண்ணுவோம், இன்னும் நாள் ஆகும். இன்னும் ஃபைனல் பண்றாங்க, ஃபைனல் பண்ணட்டும். எங்க ட்ரைலரை பார்க்கலாம்னா பார்த்துட்டீங்களா யாரா ட்ரைலரை? இன்னும் பேசாதீங்க. பிரகாஷ், நான் யோகி பாபு தான் ஹாலிவுட் படம்னு நியூஸ் வருது. தெரியலையே. இந்த ட்ராப் சிட்டின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுல யோகி பாபுவும் இருக்காருன்னு நியூஸ் போட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பண்ற ஹாலிவுட் ஃபிலிம், அதுல யோகி பாபுவும் இருக்காராம். ஆனா புஷ்பாவோட ரன் டைம்லாம் பார்த்தா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம், செகண்ட் ஹாஃப் 1.25 மணி நேரம்ன்றாங்க. ரெண்டும் தனித்தனி சின்ன பட்ஜெட் படங்களோட ரன் டைம். ஆமாண்ணே, அதான் யோசிச்சேன். இப்ப பொட்டுக்காளியோட ரன் டைம் சமீபத்தில் வர படங்கள்லாம் ஆமா அதை விட கொஞ்சம் கூடவே இருக்கும். 1 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படிங்கிறப்ப 2-3 நிமிஷம் கூடவே இருக்கும். சரி, யாரு இப்ப வந்து விடுதலை 2 ட்ரைலர் பாத்திருக்கீங்க சொல்லுங்க. நீங்க நான் ஒரு காதுல உங்க ஆடியோவும் ஒரு காதுல அந்த ஆடியோவும் கேட்டு வரேன் ப்ரோ. இப்பதான் நல்லா இருக்கு. பிளாஷ்பேக் ஓவரா இருக்கும் போல. அசுரன் மாதிரி பிளாஷ்பேக் மாதிரி இருக்கு. நான் ஸ்பேஸ் ஓபன் பண்ணா எனக்கு ஓபன் ஆகாது. இல்ல நான் பார்த்துட்டேன், இப்பதான் பார்த்து முடிச்சேன். சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரைலர். அடுத்த ஷோர் ஷாட் கண்டிப்பா. ஆனா இதுல மெயின் ஹீரோ விஜய் சேதுபதி தான். ஆமா அது உண்மைதான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளாஷ்பேக் ட்ரிவன் ஃபிலிமா தான் இருக்கும்னு தோணுது. அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ட்ரைலர்ல ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரையா பிடிச்சதுன்னு கேட்பாங்க, அப்ப சூரிய என்ட்ரி நல்லா இருந்துச்சு. கூஸ்பம்ஸா இருந்துச்சு. யாராவது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, பேசலாம் இன்னும் நல்லா டீட்டெயில்டா இதை பத்தி. போன வருஷம் இதே டைமுக்குலாம் நான் வெறித்தனமா அனிமல் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்துக்கு தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தன் தான் ரிலீஸுக்கு முன்னாடி நாய் மாதிரி காத்துட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரோஸ்ட் பண்றதுக்காக எல்லாரும் ரோஸ்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஃபோர் ரிலீஸும் சரி, ஆஃப்டர் ரிலீஸும் சரி. ட்ரைலர்லாம் லூப் மோட்ல பார்த்துட்டு இருந்தேன் இந்த டைம்ல எல்லாம். December 1 ரிலீஸ் ஆச்சு. திரும்ப அதே மாதிரி டிசம்பர் வீக்கெண்ட்ல 3 மணி நேரம் 20 நிமிஷத்துல புஷ்பா 2 வருதுன்னு சொல்றாங்க. வந்தா நல்லா தான் இருக்கும் அந்த டியூரேஷன்ல.
எல்லாரும் ட்ரெய்லர் பாக்குறீங்களா? சத்தமே காணோம். இல்ல நான் ட்ரெய்லர் பாக்குறாங்கன்றதுனால தான் நான் வந்து அமைதியா இருந்தேன். நானும் பார்த்துட்டு வரேன். நீங்களும் பாட்டு வந்துட்டீங்களா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ சூப்பரா நான் இருக்கு ப்ரோ இப்பதான் பார்க்க ட்ரெய்லர். போறேன். ராவா இருக்கு. நான் நான் ஒரு 2 ஓபன் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு ஆடியோ மிக்ஸ் சரியா தரமா கேட்கல. இருக்கு அதனால ட்ரெய்லர். நான் பார்த்துட்டு வரேன். வேற போன்ல ப்ரோ ஓபன் பண்ணுங்க. வேற போன்ல ஓபன் பண்ணுங்க. எனக்கும் அப்படிதான் ப்ரோ கேட்டது. பேக்ரவுண்ட் வாய்ஸே மியூசிக்கே கேட்கல. ஆடியோ அதான் ப்ரோ சவுண்ட் தான். இன்னும் அங்க பெரிய ஸ்கிரீன்ல இது பண்ணுவாங்கல்ல, அதுதான் லைவ்ல தான் நான் பார்த்தேன். அதுதான் பார்த்தேன் நானும். சரியான பிரிண்ட் இன்னும் விடல போல. அங்க லைவ்ல அவங்களுக்கு போட்டு இல்ல காட்டுவாங்கல்ல, வந்திருக்கு, அதை லிங்க் ஷூட் பண்ணி இருக்கு. இல்ல ப்ரோ அபிஷியல் ப்ரோ எல்லா பிரிண்ட்டும் வந்துருச்சு ப்ரோ. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ, வந்துச்சு. இல்ல தெரியல, நான் லைவ் தான் பார்த்தேன். சாரி நான் அபிஷியல் பிரிண்டே வந்துருச்சு. அதுல பாருங்க தயவு செஞ்சு, அதுல நல்லா இருக்கும் இன்னுமே. நான் வந்து ட்வீட் வேணா மேல வர லிங்க் கூட வேணா ஷேர் பண்றேன். அபிஷியல் லிங்க் அபிஷியல் தான் பார்த்தேன். லைவ் லிங்க்ல பார்த்தா அது கரெக்டா இருக்கா சவுண்ட்? ட்ரெய்லர் பார்த்தா யாராவது பேசுங்க. ரொம்ப அமைதியா இருக்கு. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க போல. இந்த ஜாக் ஸ்பேரோ யாருக்காவது புரியலன்னா எல்லாரும் ஓடி போயிருங்கன்னு எல்லாரும் ஓடி போயிருவாங்க. எஸ் அப்படிதான் போல. ஐயோ December 20 நான் எத்தனை படம் தாங்க பாக்குறது? சோனிக்கு, லயன் கிங்கு, லயன் கிங், இந்த படம் விடுதலை 2. விடுதலை 1 இங்க ரிலீஸ் ஆகல. ஏ சர்டிபிகேட் வாங்கியிருந்ததாலயோ என்னமோ தெரியல. இதுவும் ஏ ஆனா அந்த சர்டிபிகேட் படமும் எனக்கு ஆமா, ஆனா அப்ப அந்த படத்துக்கு இங்க ஹைப் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப 2ன்றதால இங்க ரிலீஸ் ஆகலாலும் ஆகலாம். அது இல்லாம விடுதலை 1 எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, வெற்றிமாறனோட அதர் மூவிஸோட கம்பேர் பண்ணா. இது ட்ரைலர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் அந்த வெற்றிமாறன் ஸ்டைல்ல இருக்கு. ஆமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரெய்லரோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா இது படம் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல. இல்ல இப்பதான் பாக்குறேன் ட்ரெய்லரை. உண்மையிலுமே மாவீரன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அந்த இடம் சூரியோட இன்ட்ரோ இடம் வந்து பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லரே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னா இந்த இது சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் வேல்யூ போனதை விட இந்த விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கு. எப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த சூரி போர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த முறை முழுக்க முழுக்க பிளாஸ்பேக் போர்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. அதுவும் ரெண்டையும் கனெக்ட் பண்ற விதம் பயங்கரமா இருக்கு. உண்மையான ட்ரெய்லர் ரொம்ப, நான் முன்னாடி கூட இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, இப்ப ரொம்ப ஹைப் ஏறி இருக்கு பரவாயில்ல. அதுவும் இவர் மாவீரன் சொன்ன மாதிரி சூரியோட இன்ட்ரோ கரெக்டா யாரு பிடிச்சேன்னு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு. கடைசி டைலாக் எனக்கு ஆச்சரியமா இருக்கே. கடைசி டைலாக் வந்து எனக்கு அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயே அந்த டைலாக் மென்ஷன் பண்ணிருக்காங்க நிறைய பேர். ஆமா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மன்றம் தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. பா நம்ம எடுத்துக்கலாமா ப்ரோ? எனக்கு அந்த டைலாக் எப்படி அது நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாமா? எதுக்கு ப்ரோ? ஏன்னா நாங்க தான் ரசிகர் மன்றம் இல்லையேங்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா எப்படி இந்த நேரத்துல இப்படி ஒரு டைலாக் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையாலுமே வந்து வெற்றிமாறன் எப்பவுமே வந்து வெற்றிமாறன் தான். நல்ல இதுதான் அந்த இத்தனை வருஷம் ஓஜி, தெரியுது. அந்த ஓஜி வெற்றிமாறன் இதுலதான் திரும்ப பாத்துருக்கு. ஆமா பயங்கரமா இருக்கு ட்ரெய்லரு. டைலாக்ஸும் பவர்ஃபுல்லா இருக்கு. இதுவுமே நல்லா இருக்கு. மேக்கிங்குமே வந்து ப்ரொடக்ஷன் குவாலிட்டி செம்மையா இருக்கு. ஃபுல்லாவே விஜய் சேதுபதி படம். இந்த வாட்டி சூரி கேமியோ, போன வாட்டி விஜய் சேதுபதி கேமியோ, இந்த வாட்டி சூரி கேமியோ. நல்ல கதைக்கு அழகுன்னு பாக்க. ஆனா படம் ஃபுல்லாவே காட்டின மாதிரி இருக்குல்ல ப்ரோ? அடுத்து இப்படிதான். ஆமா, அவர் எப்பவுமே ஸ்டைல் என்னன்னா ஃபுல்லையும் சொல்லிடுவாரு. அசுரன் ட்ரெய்லர்லயும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாரு. இல்ல ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டு தான் சொல்லுவாரு. அசுரன் ட்ரெய்லர்ல அவ்வளவு டீடைலா இருக்காது. இல்ல அவர் பெரும்பாலான படங்கள் ஃபுல்லா சொல்லிடுறாங்க, நமக்கே தெரியுங்க, அது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா ப்ரோ ரொம்ப எங்கா காமிச்சிருந்தாங்க ஒரு ஷாட்ல. நம்ம டிஏஜிங் லுக் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, டிஏஜிங் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பட் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி பிரகாஷ், நான் இப்ப December 20 நீங்க ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் பாப்பீங்களா? ஃபர்ஸ்ட் எந்த படம்? லயன் கிங் ரிலீஸ் ஆகுதா? முஃபாசா. அடுத்து விடுதலை 2. வேற இது சோனிக் 3.
ஆ. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரிலீஸ் ஆகுது? இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னதுண்ணா? டிசம்பர் 20ன்னு. அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சொன்ன அப்டேட்லயே சொன்னீங்க, நானே ட்வீட் போட்டிருந்தேன் ஒரு படம். 20 வந்து தெரியல, 25 பரோஸ் வருது. இல்ல அந்த டிசம்பர் அன்னைக்கு 20 தான் நம்ம கூட இப்போ ஒரு ட்வீட் போட்டோமேங்க. 25 அன்னைக்கு தான் பேபி ஜானும் வருது. அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்டேட்ல கூட இது சொன்னீங்க, என்ன படம் மறந்துட்டீங்களா? திருமாணிக்கம் 20. திருமாணிக்கம் சமுத்திரக்கனி. அட ஆமா ஆமா, அதை ஏதோ ஒரு படம். ஆனா இப்போ நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், விடுதலை 2 தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். விடுதலை 2 பாக்குறேன். அடுத்த ஷோவே மெகா ஸ்டார்ல லயன் கிங் முஃபாசா பாக்குறேன். பேக் டு பேக் ஷோ டிசம்பர் 20 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மலையாளத்துல ப்ரோ மார்க்கோ அப்படின்ற ப்ரோ இந்த படம். படம் ஒரு மாதிரி இம்பாக்ட் பண்ணும், உடனே உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்க தோணுமா? அதெல்லாம் படத்துல கொஞ்சம் என்ன இருக்கு, நான் ஹார்ட் 4 படம் இருக்கும். 5 படமே பார்த்திருக்கேன், அதனால ஒண்ணும் இல்ல. அது இருக்குதான் ஜி, அதை எதிர்பார்த்து தெரிஞ்சு ஹார்ட் தானே போறோம். எடிட்டிங் அது இருக்கிறது பாக்குறோம் பிரச்சனை இல்ல போறோம். ப்ரோ, அது மட்டும் இருந்தாதான் பிரச்சனை. படம் விறுவிறுப்பா இருந்தா அது எவ்வளவு ஹார்ட் எடிட்டிங்கா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆமா, அதுதான் உண்மை. அசுரனை கூட சூப்பரா போவான். அந்த கிளைமேக்ஸ் அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கும்ல, படமே நம்மளை எங்கேயோ ஒரு மாதிரி கொண்டு போயிடுங்களா, அதுக்காக சொல்லுவாரு. விடுதலை ஒன்ல அந்த ஹார்ட் ரேட்டிங் மட்டும்தான் இருக்கும், அந்த விறுவிறுப்பு அந்த வெற்றிமாறன் ஸ்டைலே இல்லாம இருக்கும். அது விடுதலை 2ல தான் ப்ரோ விஜய் சேதுபதி கடை ஃபுல்லா வரும், சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இந்த வாரம் நிறைய பேத்துக்கு தெரியாத பல படங்கள், தமிழ் படங்கள் வருது. சொர்க்கவாசல், மிஸ் யூ. அது இல்ல ப்ரோ, தெரியாத சொன்னேன், இதெல்லாம் தெரிஞ்ச படங்கள், தெரியாத சில படங்கள் வருது. பரணி ப்ரோ, நீங்க எந்த போவீங்க ஃபர்ஸ்ட்? விடுதலை எங்க bro? 2வா முஃபாசாவா? ஐயோ, எனக்கு சீரியஸா அவர் கன்ஃபியூஸ் சோனிக் 3 தான் போவாரு. எனக்கு சீரியஸா இல்ல, எனக்கு சோனிக் 3யோட நான் முஃபாசாக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். பட் ஆனா வந்து டு பி ஹானஸ்ட் வந்து ரிவ்யூ போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது 2யும் ஓவர்டேக் பண்ணி விடுதலை 2 தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அதுவும் 9 AM ஷோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா 9 AM இல்ல 10 AM ஷோ, அதுதான் மோஸ்ட்லி. ஏன்னா அது 12:30க்கு ரிவ்யூ போடணும்னு சொல்லி மற்ற 2 படமும் ரிவ்யூ போடுவேன். பட் இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்றதுனால. சென்னையில 9 AM இருக்கா ப்ரோ? சென்னையில கண்டிப்பா 9 AM இருக்கும் ப்ரோ. சென்னையில இல்லாம ஆனா எப்படி? நான்லாம் எப்போ போன வாரம் வரைக்குமே விடுதலாம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா வந்து யூஎஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கெல்லாம் ஷோ கொடுத்துருவாங்கன்னு தோணுது இந்த படத்துக்கு. பர்னி நீங்களும் திருச்சி தானா? இல்ல ப்ரோ, நான் கொஞ்சம் பக்கமா கேரளா. கேரளால எந்த ஏரியா? கொச்சின். கொச்சின்ல தான் இருக்குங்களா? கேரளா கேபிட்டல் அதானா ப்ரோ? இல்ல கேரளா கேபிட்டல் ட்ரிவாண்ட்ரம். அந்த ஊர் பேர் ஆனா தமிழ்நாட்டோட ஊர் பேர் மாதிரி இருக்கு, திருவனந்தபுரம். அதுதான் இப்படி ஆனா பேர் வந்து மாத்திருக்காங்களா? திருச்சியில 9வது வரைக்கும் திருச்சியில தான் படிச்சேன். எந்த ஸ்கூலு? ஈஆர். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடா? அண்ணா சிலை அண்ணா பக்கத்துல. சிலை பக்கத்துல, கரெக்ட். அதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், ரம்பா தேட்டர் தான் தாண்டி அப்படியே. சத்திரம் அதேதான் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல இருந்து அதேதான் கொஞ்சம் தூரம் நடக்கணும் எப்படியும். இல்ல அதான் அவர் சொல்றேன் கரெக்ட் தான். ரம்பா தேட்டருக்கு பின்னாடி, சத்திரம் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ரம்பா தேட்டர் பக்கத்துல. கரெக்ட் தான், ரம்பா தேட்டர் பக்கத்துல அண்ணா சிலை இருக்கு, அண்ணா சிலை பக்கத்துல ஈஆர் ஸ்கூல் இருக்கு, ஈஆர் ஸ்கூல் பக்கத்துல நாகனா டீ கடை இருக்கு, 2க்கும் நடுவுல விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர் ஆனா பதவி அந்த இருக்கு. ஈஆர் ஸ்கூல் பேக் கேட்ல வர்றப்போ அங்க வந்து ஒரு புட்டு விற்பாங்க. டீ கடை இருக்கும். டெய்லியும் வந்து சாயங்காலம் அங்கதான் வந்து வடை சாப்பிடுவேன். டீ கடை வாசல்ல புட்டு விற்பாங்க. டீ கடை புட்டெல்லாம் பக்கத்துல தெரியல. அதெல்லாம் ரொம்ப ஒரு டீ, காலையில ஒரு தம்மு, ஒரு டீயா ப்ரோ? இல்ல நான் டீயும் குடிக்க மாட்டேன், தம்மும் அடிக்க மாட்டேன், அதனால தெரியல. மாவீரம் ப்ரோ, நீங்க என்ன படம் போவீங்க 20th? விடுதலை 2வும் லயன் கிங்கும் தான். அப்புறம் சோனிக் 3 போனாலும் போவேன், வாய்ப்பு இருக்கு அதுக்கு. இது 2 கன்ஃபார்மா போயிருவேன். ஓகே. முஃபாசாவும் வந்து கண்டிப்பா வந்து முன்னாடியே ரிவ்யூஸ் வந்துடும், பார்ப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு படம் நான் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து அனிமேஷன் படத்தையே இங்கே வந்து பொம்மை படம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஸ்டாப் மோஷன் ஃபிலிம்னு சொன்னால் அது அந்த ஒரு என்ன சொல்ல பார்க்கறதுக்கு தோணுமான்னு தெரியல. நானே ஸ்டாப் மோஷன் ஃபிலிம்ஸ் பெருசாக வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா அதோட அனிமேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இதாகிறதுக்கு. இந்த படம் நல்ல ரிவ்யூஸ் இருக்கே,
சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடியே வந்து பார்க்கணும்னு நினச்சி இன்னைக்கு அந்த படம் பார்த்தேன். மெமோர் ஆஃப் அ ஸ்னெயில் அப்படின்ற படம் பேர். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு அந்த மாதிரி. ஆனால் இது என்னன்னா ஹாலிவுட்டா? ஹாலிவுட் தான், இங்கிலீஷ் ஃபிலிம் தான். அது வந்து என்ன சொல்ல, ஒரு வாய்ஸ் ஆக்டர் வந்து அந்த ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கதை நகர்றது அப்படிதான் நகரும். அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற லோன்லினஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்ல, அவங்க சந்திக்கிற பீப்புள்ஸில் இருந்து நடக்கிற சில ட்ராஜடிஸை பற்றின ஒரு கதை தான். அது வந்து ஒரு மாதிரி சேட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. யாராவது சும்மா எனக்கு கதை தான்ப்பா முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி கதைக்காகவே தைரியமாக பார்க்கலாம். அனிமேஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் ஆக்டர் சூப்பராக இருந்துச்சு. வாய்ஸ் ஆக்டிங் அந்த இது ஸ்டோரி நரேட் பண்ணுறவங்க 2 பேர் நினைக்கிறேன். 2 பேர் பெர்ஸ்பெக்டிவ்ல கதை சில ஒரு இதில் போகும். சூப்பராக இருந்துச்சு. கேரக்டர்ஸுமே வந்து இது நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கு மேலே பெருசாக சொல்லலை. ஆனால் இது வந்து நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கதை எதுவுமே தெரியாமல் தான் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு ட்ராஜடி ஃபிலிம்னு சொல்லி. பட் அதுவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிடும், இவங்க வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, வாழ்க்கையில் எவ்வளோ ட்ராஜடி நடந்தாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது தான் வந்து படம். அதில் ஒரு கோட் லைன் கூட இருக்குது, அது நல்லாயிருக்கும். பாருங்க, யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நானே இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் அந்த படம். மெமோர் ஆஃப் அ ஸ்னெயில். ஓகே, நான் அது ரிவ்யூ கூட போட்டிருந்தேன். நீங்க பாப்பீங்களா ப்ரோ? பேஸ் பண்ணி நிறைய அனிமேஷன் படம் வந்திருக்கு. அதெல்லாம் போலார் எக்ஸ்பிரஸ், கிறிஸ்மஸ் கரோல்னு ஒரு படம், அதெல்லாமே தமிழ் டப்பிங்ல இருக்கும். நல்லா இருக்கும் அந்த படம்லாம். போலார் எக்ஸ்பிரஸ்லாம் ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஸ்டாப் மோஷன் ஃபிலிம் பெருசா வர்றதில்ல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் பார்த்தேன், ஆனா அதை நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. ஆக்சுவலா அதோட கான்செப்ட் கூட ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நான் ஃபுல்லா பார்த்து முடிக்கல. எனக்கு படம் பெரும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. இருந்துதான் சொல்லியிருப்பேன். அது ஒரு மாதிரி ஃபன்னியா இருந்துச்சு, அந்த ஓல்டு ஸ்டைல் அந்த மாதிரி. நான் நிறைய அனிமேஷன் படம் பார்ப்பேன் ப்ரோ. ஆனால் ஒரு சில படங்களை ஆரம்பிச்சாதான் எனக்கு தெரிஞ்சிடும், செட் ஆகாது. ஆனால் நிறைய பேர் பாராட்டுவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ அது பிடிக்காது. இந்த வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன் அந்த இன்சைட் அவுட் 2, அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி புரியல எனக்கு. இன்சைட் அவுட் 2 பிடிக்கலையா? அது எனக்கு அது செட் ஆகல. அது என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சோல்னு படம் வந்துச்சுல, இல்ல போன்ல தான் பார்த்தேன். அவ்வளவு பெரிய படத்தை போன்ல பார்த்தேன்னு சொன்னா என்னால என்ன சொல்றது? அப்புறம் செட் ஆகலன்னாரா சொல்றீங்க? போங்க ப்ரோ, அதெல்லாம் பெரிய ஸ்கிரீன்ல நிறைய படம் போன்ல பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பேட் கைஸ் ஒன்லாம் போன்ல தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஜூட்டோபியா சூப்பர். எனக்கு வந்து இன்சைட் அவுட் 1 நான் வந்து டிஜிட்டல்ல தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் 2 தான் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். 2 வந்து எனக்கு வந்து எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த லாஸ்ட் ஒரு சீன்ல ஒரு டைலாக் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்பாயில் பண்ணல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாமே நல்லா கனெக்ட் ஆச்சு. நான் பார்த்ததே நான் சினிபாலிஸில் தான் பார்த்தேன். ஆனால் அந்த இதில் அது கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் தான், பட் இருந்தாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆதி ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க, சொல்லுங்க ப்ரோ. பேச மாட்டார் போல. விடுதலை 2 ட்ரைலர் அவர் பார்வையில். ஓ, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். பாத்துக்கங்க. ஏதாவது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கான்னா விடுதலை 2ல? எனக்கு புரியல. நான் என்ன வாத்தியாரா உட்காந்து கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும்? விஜய் சேதுபதி தான் வாத்தியார். ஓ, அந்த வாத்தியார். எப்பா, நான் பள்ளிக்கூட வாத்தியாரான்றத மீன் பண்ணடா. எப்பா, புரியுதுண்ணா. இருந்தாலும் என் பங்குக்கு ஏதாவது சொல்லணும்ல. எங்க பிரகாஷ்? எங்க அவர் இருக்காரு.
ஏய் இங்கே அவர் தானே பிக் இருக்கு. பாஸே ஒழுங்கா இங்கே வாத்தியார் தானே பண்ண ஒரு வாரமா மாட்டேங்கிறாரு ப்ரோ. காணோம். கரெக்டா சொல்ல போனா ஒரு 10 நாளா காணோம். விஜய் சேதுபதி ஒரு பிக் 10 பாஸே நாள் ஆளே காணோம். ஆமா ஆமா வேலைங்க வேலை கொடூரமா போய்கிட்டு இருக்கு. என்ன வேலைண்ணா? குவாரியில கல் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் கூட பாக்குறீங்களா? எல்லா வேலையும் பார்ப்பேன். சொல்லுங்க என்ன வேலை? பேக்ரவுண்ட்ல நிச்சயமாப்பா குவாரியில கல் உடைச்சுக்கிட்டு தங்கலானே இருக்கேன். கல்லு தங்கலானேன்னு கேட்டுக்குதா ப்ரோ? இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி குவாரியில கல் உடைச்சுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஆட்டோ ஓட்டுவேன், இல்ல ஒரிஜினல் என்ன பஞ்சர் பாட்டு போடுவேன். வந்துச்சுன்னா, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா ஆமா அப்படிங்கிற போது பாட்டு உடப்பாரு. அப்ப ஒரிஜினல் ஒரே பாட்டு. பாட்டுல ஆமா பணக்காரன் ஆயிருவீங்க. டெல்லி. ஆஹா ஆல்ரெடி பணக்காரன் அடுத்த நாளே ஆயிட்டீங்களா? வேலையை விட்டு திருப்பி இல்ல பஞ்சர் கடை ஒரே போடுவேன். பாட்டுல இல்ல ஒரே பாட்டுல தான் பணக்காரனா வரும். ஆனா என்னன்னா அந்த பாட்டு முடியறதுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிரும். 30-40 வருஷம் ஆயிரும். இல்ல ஆமா புரியல. அவர் பிறந்தே 35 வருஷம் ஆச்சு. ஆஹா இப்பதானே இப்பதான் அது வேலைக்கு இன்னும் இருக்காது 35 போயிருக்காரு. வருஷம். இன்னும் 35 வருஷம் ஆகும். இப்பதானே அதாவது வேலைக்கு போயிருக்காரு. பாட்டு இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதை உடைக்கிறதுக்கு பாட்டு முடியறதுக்கு 35 வருஷம் ஆகும். அந்த ஆமா பாட்டு முடியும் போது அந்த பாட்டுக்கு பேர் ஒப்பாரின்னு பேர் வைப்பாங்க. ஆமா அதோட செத்து போயிட வேண்டியதான். எனக்கு சிரிக்கிறதா என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்ல விஷயம் பையன் பாரு, நீ பாரு இல்ல உனக்கு அதாவது சீரியஸா உன்னுடைய இதான் எவ்வளவு உண்மை. அழகான ஒரு அதாவது ஒரு மனுஷன் வந்து பிறந்து 35 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 35 வருஷம் அதாவது 70 வருஷம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சிக்கி சின்னாபின்னப்பட்டு செத்து போகும்போது அவனுக்கு ஒப்பாரி வைப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கதை சொல்றாரு. எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு தெரியல, செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே நீ எல்லாம் என்ன மனுஷனா நான் இது வந்து நம்ம பேசுறது ஒரு காமெடி. வாழை படத்தை பார்த்தப்ப கூட நீ சிரிச்சுக்கிட்டு தான் இது வந்து நம்ம இருந்திருப்பேன். வந்து காமெடி சைட் ஆஃப் அவரு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல பரணி சிரிக்கும் போது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆமா அப்படின்னு மியூசிக் வரும். புரியல. ஆமா தியேட்டர்ல உட்காந்து இந்த கடைசியில வந்து அவர் பசியில வந்து அந்த பையன் ஓடுவான்ல வாழையில கடைசியில போய் கீழே விழுந்து இங்க பாருங்களேன் கீழே விழுந்துட்டு அந்த அடிக்கை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் அந்த படம் வந்து தேம்பி அழுது பார்த்த படங்க. நம்பவே மாட்டேன். நீ வெளியே வந்து நடிக்கிறேன் இப்ப சொல்றிய இந்த கதையை கேட்டுட்டு 70 வருஷம் வரைக்கும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சிக்கி சின்ன போட்டு செத்து போயிட்டான் அப்படின்னா இவனுக்கு சிரிக்கிறதா என்ன தெரியல, காமெடியான ஸ்டோரி அப்படின்றது. இல்லண்ணா சிச்சுவேஷனலா யோசிக்கும் போது நான் சொல்றேன்னா புரியுதா உங்களுக்கு? அதுவும் இதுவும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ஒரு படம் எழுதுறப்ப இதை டார்க் காமெடியா வச்சுக்கோங்க. சொல்லுங்க. சரி நான் வந்து இது பார்த்தேன், பரணி சொன்ன ஒரு படம் பெயர் பார்த்தேன். முதல்லயே அது எல்லாரும் சொல்லுங்க, தயவு செய்து இரு சொல்லுங்க. சொல்ல முடியா பேர் சொல்லுங்க. சூக்ஷ்ம தர்ஷனா தர்ஷினி ஏதோ ஒண்ணு. ஓகே சூக்ஷ்ம தர்ஷினி அந்த படம் தான். எனக்கு ஆக்சுவலி நான் படம் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பேர் தெரியாது. பரணி அம்சோட போஸ்டர் மலையாள போஸ்டர், எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது. வாட்ஸ்அப்ல வந்து அண்ணா இந்த படத்தை கண்டிப்பா பாத்துருக்கேன், எதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நஸ்ரியா படம், ஓகே நஸ்ரியா படத்தை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றேன். போய் பார்த்தேன், செமையா இருந்துச்சு. எனக்கு இந்த வருஷத்துல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். பிரகாஷ் நீங்க பாத்தீங்களா அந்த படத்தை? இல்ல அங்க ரிலீஸ் ஆகல. எந்த ஜானர் ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. என்னன்னா இன்னைக்கு தான் படம் போட்டுருக்காங்க. நீங்க நைட் ஷோல இருந்து போட்டுருக்காங்க திருச்சியில. நைட்டே போய் பாத்துருக்கேன். ஆமா இன்னைக்கு தான் பரணிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா நான் நைட் ஷோவே போலான்னு தான் இருந்தேன். இன்னைக்கு பயங்கர மழை. நைட்ல மிட் நைட்ல வந்து நான் குளிர் நடுங்கி ஜனனி வந்து ஜனனி வருமா? புரியலையே. யாரு இல்ல அதான் சொல்றேனே, நமக்கு வந்து வாயில 7:30 அது மாதிரி 7:30 போயிட்டு இருக்கு இப்ப வர வர. நைட் ஷோ போனா ஜனனி வரும்ன்றீங்களேங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. சரி வந்தா கூட்டு பாட்டுவாங்க, 2 பேர் பார்த்தாலும் நல்ல படம் தான் அது. பாத்தீங்களா நம்ம கூட சேர்ந்து ஆதியும் கெட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். சரி பரவாயில்ல. நாளைக்கு போன அந்த கேள்வி அந்த படத்துல 2 கேள்வி. படம் வந்து சூப்பரா இருக்குன்னாங்க, அது ஓகே. பரணிட்டு தான் கேட்கணும். இப்ப நமக்கு தமிழ் இப்ப எனக்கு ஓகே. இப்ப நம்ம அதுல முழுக்க மலையாளம் மட்டும் தான் வரும், இல்ல சப்டைட்டில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லையா? நீங்க சப்டைட்டில் இல்லைனாலும் நஸ்ரியோட எக்ஸ்பிரஷன் வச்சே படம் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க. இல்ல பிரகாஷ் சப்டைட்டில் இல்லாட்டி படத்தோட நியூவான்சஸ் நிறைய புரியாது. ஆக்சுவலா சப்டைட்டில் கண்டிப்பா வேணும் தான் படத்துக்கு. இல்ல அதாவது உங்களுக்கு அதோட இருப்பா தம்பி, அவர் எப்படியாவது ஆட்டோல ஏத்தி விட்டுறலாம்னு பாக்குறாரு. இல்ல அப்படி இல்ல. அதுக்காக ஒரு படத்தை வந்து எங்க நல்ல படத்தை போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழ் பண்ணிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறதுக்கு நம்ம என்ன துபாய்க்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் ஏமாத்தி காசு அடிக்கிற வேலையாங்க பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல நம்ம ஏத்தி விட்டு அதோட நம்ம கதை முடிஞ்சுன்றதுக்கு. நான் சொல்றது என்னன்னா, அந்த படத்தோட உணர்வுகளை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அது வந்து நிறைய ரிவீல்ஸ் இருக்கிற ஒரு த்ரில்லர். சோ அந்த ரிவீல்லாம் அப்ப இது என்ன, அப்ப அது என்ன, அப்ப இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதுவாகாம இருக்கும். ஸோ அதனால சப்டைட்டில்ஸ் கண்டிப்பா தேவை. சப்டைட்டிலோட படம் இல்ல இது வந்து இப்ப சென்னையில இருக்கிற எல்லா தியேட்டர்லயுமே சப்டைட்டிலோட தான் ஓடுது. சோ நீங்க வந்து ஆமா நான் பார்த்ததுல சப்டைட்டில் நீங்க வந்து தியேட்டர்ல ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சப்டைட்டில் இருக்கான்னு சொல்லி.
இல்ல எப்பவுமே திருச்சியில முத நாள் போடும்போது சப்டைட்டில் வராது. ஆனா 2வது நாள்ல இருந்து வந்துரும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருவாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நைட் ஆனா 10:30 ஷோல ஆனா வந்து இந்த ரிலீஸ் வாட்டி ஆயிருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே ரிலீஸ் ஆகுது. அப்ப கூட அப்படிதான் இருக்கும்ன்றீங்களா? இல்ல எப்பவுமே முத நாள் அவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி ஆடியன்ஸுக்கு. அப்ப வேணாம். அதனால முத அப்ப நாள் நாளைக்கு பாக்குறவனுக்கு போங்க. எப்பவுமே சிக்கல் வரும். இன்னைக்கு அதனால அதை முடிவு பண்ணல. நாளைக்கு போய்க்கலாம். மழையும் இல்லாம இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். நாளைக்கு 6:30 ஷோவும் நைட்டு 10:30 ஷோவும் நாளைக்கு 2 ஷோவா மாத்திருக்காங்க. அது முக்கியமா ஒரு தேர்டு பிக் ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு பாத்திரலாம். ஓகே. ஆனா ஆல்சோ தியேட்டர்ல போய் இந்த பாக்குற படம் அளவுக்கு வந்து ஒருத்தர் நீங்க 2 பேரை சொல்றதுனால கண்டிப்பா நாளைக்கு போறேன். இல்ல ஓகே என்னன்னா பிரகாஷ், இது வர்த்தாவே இது நீங்க ஆக்சுவலி ஓடிடில பாக்குற படங்கள்னு சிலது இருக்கும். இது அப்படி கிடையாது. ஆக்சுவலி என்ன இதுல எனக்கு இப்போ இந்த படமா நீங்க பாத்தீங்கன்னா இதுல அப்படியா இப்படியா எல்லாம் இல்ல. இப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல்ல ஆரம்பத்திலே வந்து இதெல்லாம் கணிச்சிட்டேன், என்ன நடக்கும்போது எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான். அதெல்லாம் ஒன்றும் பெருசா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இதோட சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இதுல இருக்கிற பெரிய விஷயம். சினிமாட்டோகிராஃபில இருந்து இதுல இருந்து நீங்க ஷார்ட்ல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ரைட்டிங்ல அவங்க மெனக்கட்டதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க ரசிக்கலாம். இந்த படத்தை ரசிச்சு பாக்குறவங்க இருங்கள, இது இப்படி இருந்துச்சு, இது சூப்பரா இருக்குல்ல, அது சூப்பரா இருக்குன்னு நம்ம ரசிச்சு படம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி பாக்குறதுக்குலாம் சூப்பரான படம் இது. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்லோ பர்ன் படம் தான் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நிறைய அதே மாதிரி இன்னொன்னு ஒரு த்ரில்லர் படம் வந்து இதுதான் பிரகாஷ், எனக்கு இவங்க ரொம்ப பயங்கரமா என்ன பண்ணு. நான் முன்னாடி ஒரு வாட்டி நான் பிரகாஷ் முன்னாடி போன் பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானர்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜானரை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவோம். த்ரில்லர்னா ஒரு இருட்டா இருக்கணும், அதிகமா யாரும் பேசக்கூடாது, திடீர்னு பாக்குறதுக்கு வந்து அப்படியே ஒரு ஆள் வந்து பார்க்க வந்து எங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஏன்டா அப்படி கேட்கற, நார்மலா கேள்றா, இப்ப யாராவது கேட்பாங்களாடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. ஆனா ஒரு சாதாரண உலகத்துல ஒரு த்ரில்லர் நடக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு யூஸ்வலா ரொம்ப ஃபன்னா இருக்கிற ஒரு ஃபேமிலிஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு த்ரில்லர் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு அவ்வளோ அழகா அது ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் போய் கேட்டிருக்கிறவங்களும் சரி, அதுவும் பிரகாஷ் நான் நஸ்ரியா கடைசியில ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க. ஸ்பாயில் பண்ணாத, விளையாட்டுக்கு பிச்சு போடுவேன். அவன் நல்ல வேலை எனக்கே பண்ணவன் தான் வாட்ஸ்அப்ல, என்ன சொன்னேன், உன்னை கொன்றுவேன் ஸ்பாயில் ஏதாவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், பரணிட்ட ஒரு விஷயம் பிடிக்கும். படம் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஸ்பாயில் சொல்ல மாட்டாரு. ஸ்பாயிலர் எதுவுமே எப்பயோ ஒரு ஆர்வலர் சொல்ல வந்தாலும் கொஞ்சம் மாத்திக்குவாரு. அதான் இல்ல எப்பவுமே பண்ண மாட்டாரு. அதனால பரணிட்ட நீங்க நம்பி ரிவ்யூ கேட்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்கலாம் அப்படின்னா ட்ரெண்ட் விட்டுட்டு கேட்கலாம். நீங்க கேட்கக்கூடாத ஆள் அவ ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா சுகுமார் ப்ரோ இருக்காரு. அவர்கிட்ட படம் பார்த்திருக்க மாட்டாரு. நீங்க நல்ல வேலை நீங்க எப்ப கேட்டாலும் பார்த்திருக்க மாட்டாரு. ஒருவேளை அவர் பார்த்துட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்றதே கிளைமேக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பாரு. அவருக்கு எப்பவுமே கடைசியில இருந்து ஆரம்பிப்பாரு. பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் வினோத். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ரொம்ப போங்கா இருந்துச்சு. என்னையா இது இவ்வளவுதான், இது செகண்ட் பார்ட்ல தான் மொத்த கதையுமே இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மொத்தத்தையும் வணிக காரணங்களுக்காக மட்டுமே அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு ஆக்கியிருக்காங்க. சுத்தமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் மிட் எண்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஆனா செகண்ட் பார்ட் வந்து ஆப்வியஸா இதான் கதை நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா, அதுதான் இருக்கு. எனக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஈவன் எனக்கு விடுதலை 1ஓட ட்ரெய்லர்ல கூட எனக்கு அந்த எல்லா வெற்றிமாறன் படத்துலயுமே முடிச்ச உடனே ஒரு வாவ் மூமெண்ட் இருக்கும். செம மேட்டர், அது சூப்பர் அது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். எனக்கு அது இந்த ட்ரெய்லர்ல மிஸ்ஸிங். என்னன்னா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸா இருக்கு. இப்போ இந்த கதை இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து எனக்கு இன்னும் இந்த கதை சொல்ற ட்ரெய்லர் ஃபார்மேட் கொஞ்சம் எனக்கு தள்ளிப்படையாச்சு. சரி கதை எதுக்கு வந்து சொல்றீங்க ட்ரெய்லர்ல அப்படின்னு, அதாவது வரிசையா இது ஆரம்பிக்குது, இங்க போதா, இங்க போய் இது நடக்குது, ஒரு 4 டைலாக் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் ஆஃப் ட்ரெய்லர் இருக்குல்ல, எனக்கு அது கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்தும். இப்போ இதுல வழக்கமா ஒரு சின்ன மொமெண்ட் ஒன்று வச்சிருப்பாரு. அட அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மொமெண்ட் எப்பவுமே வெற்றி மாதிரி வச்சிருப்பாரு. சும்மா விடுதலை 1ல கூட எடுத்துக்கோங்களேன், அந்த நீ அடிப்பியாங்கயா அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்குல்ல. இப்ப அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அந்த ட்ரெய்லர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, நம்ம இன்னும் அந்த மொமெண்ட்ல அவர் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தாருன்றது கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ அழகான அது ஒரு தியேட்டர் மொமெண்ட், ட்ரெய்லர் மொமெண்ட் ப்ராப்பரா. ஸோ அந்த மாதிரி ஒரு சமடாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது மட்டும் எனக்கு இந்த ட்ரெய்லர்ல மிஸ்ஸிங். ஏன்னா வெறும் ஒரு வசன படம் மாதிரி அது அப்படியே கடந்து போற மாதிரி இருந்துச்சு. மேக்கிங் நல்லா இருக்கு, இல்லைங்கள, மேக்கிங் நல்லா இருக்கு. ஆனா என்ன சொல்றது, ஒரு இந்த ஷார்ட் இந்த அந்த மாதிரி தனித்துவமா சொல்ற மாதிரி இதுவா இல்லை. பட் ஆக்சுவலா இந்த படம் இல்ல எப்படி மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாத்தோட ட்ரைலர் பொண்ணை விட இதுலதான் வந்து வாவ் ஃபேக்டர் இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ஹைப் இருக்க மாதிரி இருக்கு. வாவ் ஃபேக்டர் வேற, மொமெண்ட் சொல்றேன், ஒரு தனிப்பட்ட மொமெண்ட் சொல்றேன், ஸ்டாண்ட் அவுட் மொமெண்ட் இருக்கும்ல ஒரு தியேட்டருக்கு, ஒரு ட்ரெய்லருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசுரன்ல வந்து இந்த கார்டு இருந்தா பிடிக்குவானுங்க அந்த மேட்ரு, அப்புறம்
அந்த ஆஹ், அடிப்பியா அடிப்பீங்க அப்படின்னு சொல்ற அந்த அந்த இன்ஸ்டன்டா பத்திக்கும் தெரியுமா, அந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி. அதுல எனக்கு இது வெறும் டைலாக்ஸ் தான் இருக்கு. அந்த லாஸ்ட்ல ஒண்ணு இல்ல வரும்ல, அந்த இதுலயுமே சொல்றாங்களே, இதுலயுமே லாஸ்ட் டயலாக் பேசப்படுது இப்ப. ஆமா அதான் என்னதான் சொல்றேன், அந்த இது? டைலாக் தான் வருது அதுல. அதான் சொல்றேன், அந்த டைலாக் தான் வருது. ஏன்னா ரெலவென்ட் டு த கான்டெக்ஸ்டா இருக்கு, அதனால அந்த டைலாக் பேசப்படுது. பட் நான் சொல்றது சினிமேட்டிக்கா சொல்றேன். இப்போ அது ஒரு, இப்போ நான் சினிமேட்டிக்கான்னு சொல்றது அதுல ஒரு அழகியலோ இதுவோ கிடையாது. சினிமாவா அது ஒரு மொமெண்ட்ல இப்ப அதை டக்குன்னு நம்ம எதிர்பார்த்துக்கணும். இப்ப இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி ஒரு டைலாக நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல அந்த விடுதலை ஒன்லயே ஒரு டைலாக் வரும். என்னன்னா அது யாரு, வாத்தியார் எதே ஐயா உண்மையிலேயே வாத்தியாரியா பண்ணுவாங்க. அது எம்ஜிஆர் வாத்தியார் சொல்லுவாங்களா, அதை கலாய்க்கிற ஒரு இவர் நிஜமாவே வாத்தியாருங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த இந்த டோன் ஆஃப் டைலாக் இந்த படத்துல ஒண்ணு இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவங்க வந்து ஒரு ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது இது இது இதுல ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான். ஆனா ஒரு கான்ஸ்டபிள் ஒரு இவனை பார்த்து அடிப்பியா அடிப்பீங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அப்படி ஒரு சீனை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ நான் சொல்றது அது எதிர்பார்க்காம வர்றதுக்கு பேர் தான் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஷாக்கு. அதுதான் அடான்னு ஒரு விஷயத்த கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயமே வரும்போது எதிர்பார்த்தது வந்திருக்கு, சரியா இருக்கு தப்பா இருக்கு அப்படி மட்டும் தான் தோணும். இப்ப இது சரியா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது ஒரு டைலாகா சரியா கோர்த்துருக்காங்க, வசனம்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு எதிர்பார்க்காம ஒரு வாவு மட்டும் அது இல்லை. அது யார சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? அது கடைசி டைலாக் எம்ஜிஆர் சொல்லிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து டார்கெட் பண்ணி சொல்லிருக்காங்க. ஓப்பனாவே தெரியுது. எப்பவுமே தான் சொல்றேன். இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். இல்ல வினோத் நான் இன்னொன்னு சொல்றேன் வினோத். இது இந்த விஷயத்துக்கு நீங்க யார வேணா எடுத்துக்கலாம் வினோத். நான் அரசியல் தலைவர்களே கூட சொல்றேன். யாருக்குமே இப்போ இன்னைக்கு நீங்க இப்ப நான் வந்து ஒரு திமுக ஆதரவாளர் தான். ஆனா நீங்க ஒரு கலைஞரோட தத்துவத்தையோ இதையோ எடுத்துக்காம வெறும் கலைஞரோட புகழ் மட்டும் பாருங்க, இல்ல ஸ்டாலினோட புகழ் மட்டும் பாருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து அது வந்து ஒரு அது வந்து ஒரு ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்கும். என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்கும், என்ன செஞ்சாலும் செஞ்சா சரி அப்படின்னு சொல்லும். அது என்னைக்குமே இது கிடையாது. ஒரு தலைவனை அந்த தலைவன் முன்னெடுத்த தத்துவத்துக்காக கொண்டாடுறது மட்டும்தான் சரியா இருக்கும். அது அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இப்ப இது விஜய்க்கு மட்டும் தான் பொருந்துமா அரசியல இருந்து எம்ஜிஆர் இப்போ விஜய் அவ்வளவுதான். சிவாஜி நான் சொல்றது தலைவர்கள் வெறும் சினிமாக்காரங்க மட்டும் கிடையாதுங்க, அரசியல் இருக்கவங்களும் கூட தலைவர்கள் தானே. ஆனா இந்த ட்ரைலர் எனக்கு பிடிச்ச இன்னொரு டைலாக் என்னன்னா, இந்த ட்ரைலர்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு டைலாக் என்னன்னா, நான் படிக்காத நான் வந்து ரயில் தண்டவாளத்துல தலையை வச்சனாலதான் படிச்ச நீ வந்து இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்ல போற டைலாக். நானும் ரசிச்சேன், செம டைலாக். ஏன்னா வந்து போற போக்குல அவர் ஒரு டைலாக் அழகா இன்னைக்கு கன்வே பண்றது நிறைய சொல்லிடுறாங்க. நீங்க அந்த காலத்துல சொல்றீங்க, நாங்க படிச்சு நாங்க ஒழுங்கா தான் உட்காந்துருக்கோம், நாங்க இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் என்னன்னா அவங்க அன்னைக்கு அதை போராடினாலதான் இன்னைக்கு இவங்க இங்க உட்கார முடியுது அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க வெற்றிமாறன். இன்னும் நிறைய இருக்கு அதுல. படத்தை ட்ரெய்லரே நான் ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். நாளைக்கோ இல்லை ஃபுல்லா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். நான் ஐபிஎல்லாம் ஏலம்லாம் முடிச்சு ஜாலியா குசியா உட்காந்துருப்பீங்க. சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த ட்ரைலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேப்டன் நீங்க ட்விட்டர்ல தான் அவர் ஆக்சுவலா படத்தை பார்த்துட்டாரு. அதுல ரிலீஸ் பண்ணாங்களே ஃபெஸ்டிவல்ல படத்தையே பார்த்துட்டாரு. விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்களே. அப்போ அதுக்கப்புறம் நிறைய ஷூட் பண்ணாங்க இவங்க. ஐ மீன் இந்த என்னென்ன ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனா 2 பாட்டும் ஒரே சரியா தான் அவர் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அவர் பெருசா ஃபர்ஸ்ட் பார்ட் தனியா பார்த்துட்டாரு தியேட்டர்ல. அது அவருக்கு அவ்வளவு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பட் ஆனா 2 பாட்டும் சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அதேதான், கிட்டத்தட்ட இதே கருத்து தான் எனக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எனக்கு பெருசா இம்ப்ரெசிவ் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் 2 பாட்டு சேர்த்து பார்த்தா தான் இருக்கணும். அப்புறம் நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ட்ராவா எடுத்த போர்ஷன்ன்றது இவங்க பேர் என்ன, மஞ்சு வாரியரோட போர்ஷன்ஸ், லவ் போர்ஷன்ஸ். அந்த ஃபிளாஷ்பேக் நீங்க அவர் பார்த்தேன்னு சொன்ன ரெண்டு பாட்டு சேர்த்து பார்த்தா ஒரே எவ்வளவு நேரம் ஓடிச்சா படம்? 4.5 hours சம்திங். 4.5 மணி நேரம். அடே அப்பா, பரவாயில்ல. அவர் என்ன சொன்னாரு, அது 2 பாட்டும் சேர்த்து பார்த்துட்டு இது என்ன கமர்ஷியல் எலிமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கு, கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணலனா கூட படம் அதே மாதிரி கட் பண்ணி விட்டா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. இல்ல இப்ப இது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்காக இல்ல இருப்பான், இது வந்து இந்த இதுக்காக போடுறாங்க. அதாவது இந்த 3 hours ஒண்ணு வரணும்ல, ஒரு ரன் டைம் வரணும்ல, அது இல்லாம கொடுக்க முடியாதுல்ல, அதுக்காக போடுறாங்க. இதுக்கும் கதைக்கும் இப்ப நீங்க பிளாஷ்பேக்க கௌதம் மேனன் முன்னாடி இவர் உட்காந்துருக்காருல விஜய் சேதுபதி, அவர் சொல்ற மாதிரி மட்டும் இருக்குமா முன்னாடி. இப்ப அது எல்லாத்தையும் மொத்தமா இதுவா எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த முன்னாடி எடுத்த படத்துல அதோட முடிவு இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னவோ அது இருக்கும், பிரசன்ட் போர்ஷன். இந்த பிளாஷ்பேக் எல்லாமே தான் இப்ப ஷூட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே
So, அவர் நிறைய சினிமா பார்ப்பாரு. அவர் அந்த அந்த இதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. அந்த இன்னொரு படமும் வந்துச்சுல 7 கடல் 7 மலை, அந்த படமும் பார்த்தாரு. ஆமா ஸோ எல்லாமே பார்த்துட்டு வந்தாரு அவரு. ஸோ அதுல இர்ஃபான் வந்து ப்ரோ சொன்னாரு. கேப்டன் தானே? ஆமா கேப்டன் ஆமா பார்த்தாரா? முன்ன சொன்ன ஒரு ஆமா ஸ்பேஸ்ல அதுவா? ஆமா ஓகே ஆமா. ஓகே. ஆதி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த வாரம் எந்த படம் தேட்டர்ல பார்க்க போறீங்க? இந்த வாரம் என்ன படம் வருது? சொர்க்கவாசல், மிஸ் யூ, இது 2 தான் மேஜரான ஃபிலிம்ஸ். அதை தவிர நிறைய படங்கள் வருது. எல்லா படமும் சொல்லணும்னா சொல்றேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். நீ இந்த பாப்பக்காரி இல்ல வேலைக்காரா அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்லிட்டு ப்ரோ கங்குவா பாத்துட்டீங்களா? எரிய இல்ல 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 அதான் சொன்னேன் 10 நாளா வேலை, பயங்கரமான வேலை. இப்பதான் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் அவரே இதுவாகவே வந்து இத ஃப்ரீயாவே ஆனேன். பார்க்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாமோ பண்ணி வச்சுட்டாரு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டர்ல ஆமா, பார்க்க அதாவது மாட்டாரு. ஒரு படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்காம இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 10 நாளைக்கு எனக்கு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டேன்னா வேலை கொஞ்சமாச்சும் எடுத்து மனசாட்சி இருக்கா? கொடுக்குறீங்கன்னா நீங்க அன்னைக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா வந்து நீங்க சூக்ஷ்ம தர்ஷினி பார்த்துருக்கீங்க, கங்குவா பார்க்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் நல்ல படம்னா தேட்டர்ல போய் பார்ப்பேன்ப்பா. இல்ல இல்ல சூக்ஷ்ம தர்ஷினி வந்து நீ எனக்கு இது சொல்லியிருந்த, என்ன சொல்லியிருந்தேன்? கண்டிப்பா பாத்துருங்கன்னு சொல்லியிருந்த ஆமா, அந்த வாட்ஸ்அப்ல வந்துட்டு. ஸோ நான் வந்து கங்குவாவும் மனசுல அப்படிதான் வச்சிருந்தேன், ஓகே சொன்னேன். இது இன்னைக்காவது போய் பார்க்கணும். கேளு ஒரு நிமிஷம் கேளு, இதை வந்து கண்டிப்பா பாதரணும் மனசுல வச்சிருந்தேன். அப்புறம் திடீர்னு நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இங்க சிறுபால் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் வந்து சொன்னாரு இந்த படம் போய் பார்த்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகே, இவனும் சொல்லியிருந்தானே, பரணி எனக்கு சொல்லியிருந்தானே, இந்த படமா அப்பதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அந்த பிளானுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த படம்னு சொன்னதுனால சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். திடுதுப்புன்னு டைம் கிடைச்சு நடுவுல, அதனால அந்த நேரத்துல அவங்க பிளான் போட்டாங்க, அப்படி போய் பார்த்துட்டாச்சு. இந்த சண்டே வந்து இந்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு சொர்க்கவாசல் பார்த்தா பார்ப்பேன் ரிவ்யூஸ் பார்த்துட்டு. இது வந்து பார்க்கணும்னு தோணுது, மிஸ் யூ பார்ப்போம். எனக்கு லவ் இது பிடிக்கும், ரொமான்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து பிடிக்கும் ஜென்ரலாகவே, ஃபீல் குட் ரொமான்ஸ். அதனால நல்லா இருந்துச்சுன்னு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பார்ப்பேன் இந்த வாரம் 2 படத்தையுமே. சூப்பர் சூப்பர். டிசம்பர் 20 என்ன படம் பொன்துலை வருது? 2, கிங் முஃபாசா, சோனிக் 3, மார்க்கோ, அப்படிங்கிற படம் வருது. பொய்ப்பா புஷ்பா 2 டிசம்பர் 5 ப்ரோ. ஓ அப்படியா, ஓகே. டிசம்பர் 5 5ஆம் தேதி படத்தை வச்சுக்கிட்டா இன்ன வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பாத்துருவேன் புஷ்பா பாத்துருவேன். இன்னும் ஒரே கேள்வி, நான் அப்படியே வெளியில போயிடுறேன். படம் ஓடாததுக்கு அஜித் ஃபேனும் ப்ரோ இன்னைக்கு ஆடியோ கிளியரா இருக்கு, உட்காருங்க. அஜித் ஃபேனும் விஜய் ஃபேன் தான் காரணமா ப்ரோ? அங்கிள் சொல்லியிருக்காரு நேற்று, தனஞ்சய் அங்கிள் அஞ்சான சொன்னது அப்படியே சொல்லியிருக்காரு. கங்குவா ஃபெயிலியர், கங்குவா ஓடாததுக்கு அஜித் ஃபேனும் விஜய் ஃபேன் தான் காரணமா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சானுக்கு சொன்னாரு, திருப்பி அப்படியே சொல்லியிருக்காரு. அந்த அங்கிளுக்கு ஒரு வேலை இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து அது என்ன சொன்னாருன்னா 2 ஃபேன் பேஸ் வந்து டார்கெட் பண்ணி அவர் எது போட்டாலும் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து டார்கெட் பண்ணாங்க. அதனால ஃபிலிம்க்கு இல்ல பரணி ப்ரோ, அவர் பழைய பேர் நீங்க பார்த்தது இல்ல, போய் பார்த்துடுவாங்க. ஓப்பனா சொன்னார். அப்போ இப்ப சொல்றது எந்த கட்சின்னு சொல்லட்டுமா? அவர் கட்சியை சொன்னார், 2 பெரிய நடிகர் சொன்னாங்க, கட்சியும் சொன்னாரு. 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 2 ஃபேன் பேஸ் அப்படின்னு ஃபேன் பேஸ். அதான் ப்ரோ 2 ஃபேன் பேஸ் முன்னாள் அவர் சொன்னார். அது பாத்தீங்களா 2014 நான் ஒரு பேட்டி கொடுத்தேன், அந்த பேட்டி நீங்க பாக்கல. நான் வேணா இருக்கும் உங்களை டிஎம் பண்றேன். அந்த பேட்டியில ஓப்பனா சொல்லியிருக்காரு அஞ்சான். அதுல ரமேஷ் பாலா, அப்புறம் யாரும் அந்த சினிமா பையன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ட்ராக்கர்ல ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்பயே என்ன சொன்னாரு? அப்ப அஜித் ஃபேனும் விஜய் ஃபேனும் சேர்ந்தா அஞ்சான் படத்தை ஓடாம ரசிகர் அடிச்சு 3ஆவதா வர விடல, அவங்களுக்கு வர விருப்பம், அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொன்னாரு அஞ்சான் படம். அப்போ அந்த வீடியோ ஓப்பனா சொன்ன வீடியோ இருக்கு, ரசிகர்லாம் உட்காந்துருப்பாங்க. சரி விடுங்க, இதுலயாச்சும் ஒற்றுமையா இருக்கீங்களே. இல்ல ப்ரோ அப்பெல்லாம் ஒரு படத்தை அடிச்சு ஓட வைக்க முடியாது ப்ரோ, மாவீரன் ப்ரோ. அப்பெல்லாம் படம் நல்லா இருந்தா ஓடும், யாரும் தடுக்க முடியாது. எந்த படம் இருந்தாலும் சரி, யார் படம் இருந்தாலும். இல்ல அடுத்து இந்த சூர்யா 44 கார்த்தி சுப்ராஜ் படம் ஓடுச்சுன்னா இதே இவரு மக்கள் ஓட வச்சாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனை அந்த வீடியோ பாத்துருக்கீங்களா பரணி ப்ரோ? நீங்க அந்த வீடியோ பாத்துருக்கீங்களா இது வரைக்கும்? தனஞ்சயன் பேச பாத்துதுல ஓப்பனா சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா இந்த டிஎம் பண்ணி வரும், பாருங்க அந்த வீடியோ.
அதுல ஓப்பனா சொன்னாரு, இப்போ மறைமுகமா சொல்றாரு, அவ்வளவுதான். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று தான் இதுல. எப்படியா இந்த படம் ஹிட் ஆகி சூர்யா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு நடிக்கணும். கார்த்திக் கூட ஒரு அடுத்த படம் பண்ணணும். சிவா வெளியே வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட ஒரு ஃபேன் பேஸையும் சேர்த்து மொத்தமா சேர்த்து பழி போடுறதை மட்டும் ஏத்துக்கவே முடியல. இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சூர்யா ரசிகர்களை விட அதிக ஆர்வப்பட்டது ஒரு குரூப் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்படி இரட்டை ரசிகர்களையும் பொதுவான கருத்தில் வந்து நிறுத்தியது வந்து உண்மையில் மனக்குமுறலை அதிகரிக்கிறது. இல்ல இந்த நானுமே வந்து மாவீரன் ட்வீட் படத்துல யோகி பாபு சிவகார்த்திகேயனை பேக் பண்ணி அனுப்பி விடுவார்ல, போப்பா போப்பா, இப்படிதான் இவனுக்கு தடுத்துட்டே இருப்பானுங்க, போப்பா. அது மாதிரி எவ்வளவோ மூச்செல்லாம் போட்டு பார்த்த ஒரு ரசிகர் குறிப்பை இப்படி 19 வந்து இந்த படத்து மேல வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றத வந்து ஏத்துக்க முடியல. என்னவோ போங்க நாராயணா, நானும் அவ்வளவுதான். கூட ட்வீட் பண்ணிருந்தேன். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் தரஞ்சு அவர்களுக்கு, இது மாதிரி இந்த ட்ரோல்னால டார்கெட் அட்டாக்னாலும் படம் ஓடாது, காரணம் கிடையாது, இதெல்லாம் சும்மா பேஸ்லெஸ்ஸா சொல்றது அப்படின்னு சொல்லி. ப்ரோ இல்ல ப்ரோ, படம் ஓடலாம் எடுத்துக்கணும் ப்ரோ. யாரா இருந்தாலும் சரி, எடுத்தனாதான் அடுத்த படம் நல்ல படம் வரும், இல்லைன்னா அடுத்த படம் குப்பை தான் வரும். என்ன பண்றது? இல்ல படம் ஓடலாம் எடுத்துருவாங்க. அப்படி இல்ல ப்ரோ, எடுத்துக்கணும்னு சொல்றேன். படம் இல்ல, ஓடலன்னா அவரு ஒத்துக்கணும், ஏத்துக்கணும்ன்றாரு. ஏத்துக்கணும், ஒத்துக்கணும், எல்லாம் ஒண்ணு. ஆமா. சரி வினோத் ப்ரோ, நீங்க படம் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஒண்ணு ஓப்பனா சொல்லணும்னா 2 தடவை ஷோ கேன்சல் ஆச்சு. அதனால நான் அதுக்கப்புறம் போல. இங்க இந்த சைட்ல மழை பிச்சு எடுக்குது நேத்துல இருந்து. இல்ல நான் வந்து இதை சொன்னேன்னா அதுக்கப்புறம் சுத்தி சாப்பிடுற இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு சில நடிகர்கள்ல இந்த இத ஃபிலிம் சரியா போலன்னா அக்செப்ட் பண்றதுல இப்ப ரீசெண்டா வந்து எஸ்கே அவர்கள் வந்து அந்த மிஸ்டர் லோக்குக்கும் சரி பிரின்ஸ் படத்துக்கும் சரி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ப்ரோ அப்போ கலெக்ஷன் பத்தி பேசுறாரு ப்ரோ பர்னி ப்ரோ. அவரு எந்த நடிகரும் நீ கலெக்ஷன் பத்தி பேச மாட்டாங்க ப்ரோ, எஸ்கே மட்டும் தான் பேசுறாரு. ஏன் இப்ப பேசுறதுல தப்பு இல்ல ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு நம்ம தப்பு பிரின்ஸ் இப்ப படம் ஓடலன்னா அதுல கலெக்ஷன் பத்தி சொல்றது இல்லையே. மிஸ்டர் லோக்கலுக்கு சொன்னாரு, கரெக்ட், படம் சரியா போல, ஆனா வந்து ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் தான் சொன்னாரு. அமரனுக்கு மட்டும்தான் வந்து இது படம் வந்து அமரனை பத்தி பேசல ப்ரோ. இப்போ மாவீர நாடு எல்லாம் சொன்னாரு, அது 88 கோடியோ 70 கோடியோ கலெக்ஷன் ஆச்சுன்னாரு. அது என்ன ஆடியோ லான்ச் எனக்கு சரியா தெரியல. டான் படத்தை பத்தி சொன்னான்னு நினைக்கிறேன். மாவீரன் படம் தான் அயலான் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு. அந்த 89 கோடி அதுதான் அபிஷியல் கலெக்ஷன். அது ஈஸியா 100 கோடி போட்டிருக்க முடியும், ஆனா நாங்க வந்து அதை பண்ணல அப்படின்னு தான் சொன்னாரு. அதான் எனக்கு தெரிஞ்சு நிக்கிற முன்னாடி நடிகர் டாப் 10ல யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. ஆனா எஸ்கே பேசுறாரு, அதுதான் எனக்கு புரியல, டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப பேசுறதுனால ஏதாவது தப்பு இருக்காருன்னு கேக்குறது அது தெரியல ப்ரோ. அது அவரே ப்ரொமோட் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு, அவ்வளவுதான். இந்த டாபிக்ல வந்து அதெல்லாம் பேசக்கூடாது ப்ரோ. ஸ்பாட் ப்ரோ, ஒரு நிமிஷம். நான் அந்த கொஸ்டினை தோழராதி போயிட்டாரு. அந்த கொஸ்டின் நான் திருப்பி பிரகாஷ் ப்ரோ கிட்ட வைக்கிறேன். ஒரு படத்தை எப்படி டிஃபைன் பண்ணீங்க? குவாலிட்டியா குவான்டிட்டியா? ஐ மீன் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டம் வந்து ஒரு படத்தை வந்து ட்ரைவ் பண்ணும், அது வந்து கன்ஃபார்ம், ஓகேவா? ஒரு விஜய் ஃபிலிம், ரஜினி ஃபிலிம் அப்படி ஓடும், ஓகேவா? ஆனால் ஒரு படத்தோட குவாலிட்டி, அமரன் எக்ஸாம்பிள், ஏன்னா நம்ம பார்த்தோம் 300 கோடி அடிச்சிருக்கு, ஓகேவா? அதுவும் பொசிஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பொசிஷன் பண்ணணும் அந்த படத்தை. நீங்க எப்படி டிஃபைன் பண்ணீங்க ஒரு படத்தை? ஆப்வியஸா அந்த ஸ்டார்டம் வந்து படத்தை டிரைவ் பண்ணுவா பண்ணாதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டார்டம் அப்படிங்கிறது முதல் 3 நாள் ஓப்பனிங்க்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறம் அந்த 2வது வீக்கெண்ட் ஓடுது பார்த்தீங்களா, அது ஓடணும்னா அந்த நடிகருக்கு வர ரசிகர் கூட்டம் மட்டும் பார்த்தாது. அந்த படம் நல்லா இருக்குங்கிற வேர்ட் ஆஃப் மவுத் பரவி பொதுமக்கள் தேட்டருக்குள்ள வர ஆரம்பிக்கணும். அது வந்து முதல் 3 நாள் வர கூட்டம் வந்து எப்பவுமே அது வந்துடும், அதை தவிர்க்க முடியாது. எப்பவுமே வந்துடும். அந்த படம் எப்படி இருக்கோ, என்ன இருக்கோ, ஏது இருக்கோ பார்க்க மாட்டாங்க. அந்த முதல் 4 நடிகருக்கு கண்டிப்பாக குமிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வர கூட்டங்கிறது நல்லா இருக்குன்னா மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் யாருமே ஒருத்தவங்க கை பிடிச்சி தேட்டருக்குள்ள இழுத்து கொண்டு உள்ள உட்கார வைக்க முடியாது. அப்போ படம் நல்லா இருக்கும். அந்த கண்டென்ட்ங்கிறது 2வது வாரத்துக்கான கண்டென்ட். 3வது வாரம் 4வது வாரம் ஓடுதுங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி கண்டென்ட். அமரன் ஓடுது, 4வது வாரம் ஓடுது. ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஒரு படத்தை டிரைவ் பண்றது, கரெக்டா? ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸும் பிளஸ் வந்து பொதுவான சினிமா ஆடியன்ஸும் படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்ப ரீசன்ட் போட வைக்கிறது. ஓகேங்க, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருக்கு ரீசன்ட் டைம்ஸ் அதிகமா இருக்கு? ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் இருக்க மாட்டாங்க. இல்ல, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு இருக்க மாட்டாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி விஜய் சிவகார்த்திகேயன் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இருங்க, இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. ரஜினி விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தது அந்த ரஜினி விஜய் மட்டும் இல்லாம
வேற யாருக்காவது போகணும், இவங்க 2 பேருமே சார்பா இல்லாம வேற யாருக்காவது போகணுங்கிறப்ப சூர்யாக்கு இருந்தாங்க. சூர்யா இல்லங்க, படம் நீங்க வந்து ஒரு சரியா சார்பா போகலைங்கிறப்ப பேசுறீங்கன்னு அவங்க தோணுது. இல்ல அவரு ஜென்ரலா தான் சொல்றாரு. ஒண்ணு கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல பதில் ப்ரோ, சொல்லி முடிச்சாதான் நீங்க அவருக்கு பேசணும். ஓகே சிம்பிளா ஓகே, நீங்க இல்லைன்னா விஜய்னு விட்டுருங்க. இல்ல சொல்லிட்டீங்க. நீங்க பேசுற பேசுங்க டாபிக் நீங்க பேசுங்க சொல்லுங்க. ப்ரோ. விஜய்க்கு மட்டும் ஒரு ஃபேமிலி இல்லங்க அடிச்சிருக்காங்க, இல்லங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சிவகார்த்திகேயன் ஃபுல்லா படம் ஃபுல்லா ஃபுல்லா பேசுங்க நான் ப்ரோ. ஆமான்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன், முடிஞ்சு போச்சு. பேசுங்க ஆமா ப்ரோ, நீங்க பேசுங்க சொல்ற ப்ரோ. பதிலுக்கே போயிடுறேன். ஃபுல்லா வேலை முடிஞ்சு பேசுங்க உள்ள ப்ரோ. பதில சொல்லல, அவ்வளவுதான் இல்ல முடிஞ்சு ஃபுல்லா விட்டுருங்க. பேசுங்க. ஃபுல்லா பேசுங்க. நான் நான் வெயிட் அதான் பண்றேன். இல்ல சொல்லிட்டே இவ்வளவுதான் பதில். நீங்க போயிடலாம். எதிர்பார்க்கிற பதில் என்னன்னு சொல்லிருங்க, அந்த பதில திரும்பி அப்படியே ஒப்பிச்சிடுறேன். உங்களுக்கு திருப்தியா போயிடும். திருப்தியா சந்தோஷமா ரைட்டு சந்தோஷமா மனக்குளிரோட போயிடலாம். நீங்க என்ன பதில் சொல்லுங்க, அந்த பதில் அப்படியே திரும்ப சொல்லிடுறேன். நான் அமரன் கூட உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸால வரல ப்ரோ. விஜய் கோர்ட் மட்டும் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்தது. போதுமா ப்ரோ? இல்ல அமரனுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு, ஏன்னா துப்பாக்கியை கொடுத்தது விஜய் இல்ல. இன்னொன்னு அந்த டைரக்டர் வந்து விஜய் ஃபேனு. சாரி பிரகாஷ் ப்ரோ, நான் கொஞ்சம் டென்ஷன். இல்ல நீங்க பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கொஞ்சம் இதுவாயிட்டேன். ஏன் இல்ல பிரகாஷ் அவரு ஏன் நடுவுல சூர்யாக்கு ஃபேமிலி ஆன்ஸ் நீங்க இல்ல இல்லைங்கிறீங்களா? நீங்க இப்படி சூர்யாக்கு ஒரு கட்டத்துல பேசுறீங்க, ஃபேமிலி ஆன்ஸ் என்ன வேணா இருந்துச்சுங்க. பேச. நான் வந்து ஓகே. ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே வந்து நீங்க நினைக்கிற பதிலே எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி உண்மையான பதிலையும் சொல்லணும்னு தெரிஞ்சுக்க. கொஞ்சமாவது யாரும் சொன்னாலும் தெரிஞ்சுக்க. அதாவது விஜய் ரஜினிக்கு எப்படி ஃபேமிலி ஆன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி சூர்யாக்கும் ஃபேமிலி ஆன்ஸ் இருந்தாங்க. தொடர்ச்சியா படங்கள் அவங்க செட் ஆகலாம். அடுத்து அந்த ஃபேமிலி ஆன்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட தேங்கி நிக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே யார் அங்கிட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் அவங்க அதான் இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளையா நினைக்கிறவங்க பின்னாடி தான் போவாங்க. அப்படி ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ரஜினிக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் சூர்யான்னு ஒரு கட்டம். சூர்யாவை ரொம்ப பேர் ஃபேமிலி ஆன்ஸ் விரும்பினாங்க. அதே மாதிரி விஷாலுக்குமே மேலே ஃபேமிலி ஆன்ஸ் ஒன்று இருந்துச்சு தெரியுங்களா? அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் தாமிரபரணி எல்லாம் ஓடும் போது விஷால் படம் நம்பி போலாம்பா அப்படின்னு, ஜெயம் ரவி படங்கள் ஓடும் போது ஜெயம் ரவி படம் நம்பி போலாம்பா அப்படின்ட்டாங்க. இந்த ஃபேமிலி ஆன்ஸ் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் நடிகர்களை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ அவங்க தொடர்ச்சியா பிளாப் கொடுக்குறாங்களோ இல்ல ஒரு 2-3 பிளாப் தொடர்ச்சியா வந்து அவங்க விட்டுருவாங்க, அதோட கை கழுவி விட்டுருவாங்க ஃபேமிலி. திரும்ப அந்த படம் எக்ஸ்ட்ராடனரி ரிவ்யூஸ் வந்தா மட்டும் தான் போவாங்க. அது மாதிரி தான் இப்ப சிவகார்த்திகேயனுக்கு ஏற்கனவே வார்த்தைப்பட வாலிப சங்கம், ரஜினி முருகன் அப்படிங்கிற மாதிரி படங்கள்ல அவருக்கு வந்து இந்த ஃபேமிலி ஆன்ஸ்ல பயங்கரமா ரீச். ஏற்கனவே டிவியில வந்து அவர் விஜய் டிவில நல்லா ப்ரோக்ராம் பண்ணி நல்ல ஏற்கனவே பேஸ் வந்து பயங்கரமா போட்டிருந்தனால ஹிட் படங்கள் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 4 படம் அவர் தொடர்ச்சியா கொடுத்தாருன்னா அவர் உறுதியாயிருவார். எப்படி இந்த ரஜினி விஜய் இடம் இருந்துச்சு அந்த இடத்த பிடிச்சிருவாரு. ஆனா அதுக்கு தொடர்ச்சி வெற்றிகள் தேவை. யாருக்குமே அந்த ஃபேமிலி ஆன்ஸ்ங்கிறது நிரந்தரம் கிடையாது. அவங்க அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் 2 பிளாப் தொடர்ச்சியா கொடுத்தாரு, அவங்க அவரை விட்டு அடுத்த ஆள போவாங்க, அடுத்த நவீன் யாருக்கும் வராரு அப்படின்னு போயிட்டே நிரந்தரம் இருப்பாங்க. கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி கிடையாது. அது வந்து மனசை கவரணும் ப்ரோ. ரெண்டு ஆக்டரும் சரி ரைட், நீங்க கவர்ந்துருக்காங்க. சொன்னது ஆமா. ரஜினி இல்ல நீங்க சொல்றது ரஜினி ஃபுல்லா விஜய் அப்படியே இவர் சொல்றது அப்படியே சிவகார்த்திகேயன் ஏத்துக்கிறேன். இவர் சொல்றதுக்கு எந்த மறுப்பும் இல்லாம இப்போ நீங்க அப்படியே பேசுறீங்கல்ல, ஏத்துக்கிட்டு போயிடுறேன். நான் பேசலாமா? ரஜினி விஜய் சிவகார்த்திகேயன் இந்த 3 பேர் தான் அந்த மனசை கவர்ந்துருக்காங்க. நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை, ப்ரோ மனசு ஒரு கவரணும்னு படத்தை சொல்லிட்டு. வச்சுலாம் சொல்ல முடியாது. ஒரு படத்தை வச்சு சொல்ல முடியாது. 2-3 படம் ஒரு வரணும். படம் இல்ல ஒரு அப்படின்னா படம் ஓடிடலாம் இல்ல எல்லாருக்குமே. மனசு கவரணும்னு சொன்னீங்களே ஒரு அப்படிலாம் வார்த்தை. கிடையாது ப்ரோ. எங்களுக்கு தான் சராசரியா கூட்டம் வந்தது விசுவாச நீங்க படத்துக்கு. இல்ல சரி இது ப்ரோ. வினோத் அவர் சொல்லி பேசி முடிக்கட்டும். இல்ல அவர் பேசி முடிக்கட்டும். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்ற பாயிண்ட் அப்படியே ஏத்துக்கிறோம்னு சொல்லி வழி முடிஞ்சிட்டு விட்டுறலாம், முடிஞ்சு போச்சு, வேற ஒண்ணு வேணாம். மனசை கவரணும்னு ஒரு வார்த்தை வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, அதை நான் திருப்பி சொல்றேன். மனசை கவர்னது ஒரே ஆக்டர் ரஜினி விஜய், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு பிடிச்சிருக்கான், மனசை கவரணும். அந்த லோக்கல் நான் தேர்ட் டயர், நீ எங்க போனாலும் மனசை கவரணும். ஒரு ஆக்டர் அப்படி போனா மனசை கவரணும். அதை பிடிச்சி இந்த 3 ஆக்டர் தான், புரியுதா? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அந்த மனசை கவர்னாதான் அந்த ஆக்டர் எங்க போனாலும் ஜெயிப்பான். அதுதான் உண்மை. அந்த தேர்ட் டைம் நீ என்ன வேணா ஜெயிக்கணும், மனசை கவரணும். அதான் ஒரு சொன்ன வார்த்தை. இப்ப சொல்லுங்க, பேச சொல்லுங்க. அது ஜெயிச்சது வந்து சரிங்க, நீங்க சொல்றது அப்படியே உண்மைங்க. 2005ல இருந்து 2011 வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூர்யாவோட கிராஃப் அப்ப எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு நிலைமைக்கு விஜயோட கிராஃப் எப்படி இருந்துச்சு? யார் பேசுறது? ஒரே நிமிஷம். சாரி, முருகேஷா? டுமில் குப்பம் வவ்வால். டுமில் குப்பலா? ஓகே சாரி. உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேரு கார்த்திக் ப்ரோ. கார்த்திகே நல்ல பேர் தான், அதே யூசர் நேமா வைக்கலாமே. ஏன் டுமில்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல உங்களுக்கு ஏதாவது? எனக்கு யார் பேசுறது தெரியல, அது நல்லா இருக்கு. டுமில் தான் என் பேர். சொல்லுங்க. இல்ல இப்போ இல்ல உங்களுக்கு பாயிண்டா இருந்தா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நான் பாயிண்டா சொல்றேன் ப்ரோ. எனக்கும் எஸ்கே பிடிக்கும், இல்லன்னு சொல்ல. எனக்கும் எஸ்கே பிடிக்கும், விஜய் பிடிக்கும், இல்லன்னு சொல்ல. பட் ஆனா நீங்க வந்து அந்த செட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் வச்சு நீங்க பாக்குறப்போ ஒரு பீரியட்ல பிரகாஷ் நான் சொன்ன மாதிரி ஒரு பீரியட்ல ஒருத்தவங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு. இப்ப ரீசெண்டா நீங்க வந்து எஸ்கேக்கு நீங்க பாக்குறீங்க. நீங்க ஆனா வந்துட்டு உண்மையிலே சொன்னா சூர்யாவுக்கு ஒரு டைம்ல நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தாங்க. எனக்கு விஷால், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி, பிரகாஷ் நான் சொன்னாரு அந்த டைம் எனக்கு குறிக்கிறது மன்னிக்கவும். பொசிஷனிங் ஒரு மேட்டர் இருக்குங்க. பொசிஷனிங் அதுதான் ப்ரோ. பொசிஷனிங் சூர்யா பண்ணலையா? ஏன் படத்துல பண்ணலையா?
சத்தியமா பண்ணலங்க சூர்யா. பொசிஷன் ஏங்க பண்ணாத நீங்க அவரு. நீங்க வந்து அயன் படத்துல பண்ணலன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க இதோட அவ்வளவுதான் விட்டுலாம். இதுக்கு மேல முடிச்சிடலாங்க. இந்த பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பரணி கான்வர்சேஷன் விட்டுருங்க, ஆமான்னு சொல்லிட்டு போங்க. ஆ, ஏன்னா இவங்கலாம் நீங்க வந்து அயன் படத்திலேயே பிடிச்ச வந்துட்டு பயலுக்கு 3 கால் இல்ல, பிடிச்ச மயிலுக்கு 30 கால்னு சொல்லி பேசுற ஆளா மாறிட்டாங்க. ஏன்னா அயன் படமே வந்து பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் தெரியல. அந்த அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பிடிக்காம ஓடுச்சு. அந்த சிங்கம் 2 படம் வரைக்கும் எல்லா சூர்யா ஜென்ரலா ஃபேன் அடிச்சு ப்ரோ. பிடிச்ச இல்ல தான் இன்னுமா ஓடுனுச்சு. அயன் படத்தை சூர்யாக்கு பத்தி ரசிகர் பேசிட்டு இல்லைன்னு இருக்காரு அவரு. சொல்லிட்டீங்க சிம்பிளா. நான் அயன் சிங்கம் படத்தை ஓகே பத்தி ஒண்ணும் அடே பேசல. அப்பா, கில்லி சிங்கம் 2 மாதிரி சிங்கம் நீங்க 2ல எப்படி ஒண்ணு, பேசுறீங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு விட்டுங்க, பரவாயில்ல விடுங்க. நீங்களாம் வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் நீங்க நினைக்கிறது மட்டும்தான் உலகம், வேற எதுவுமே இல்ல. வேற பிரகாஷ்மா எதுவுமே நீங்க உலகம், இன்னும் தனி கில்லி உலகம், பேரலல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு அன்னைக்கு இருக்கீங்க. நான் கில்லி கொடுத்தோம் அந்த விட்டுருங்க. மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே விட்டுருங்க விட்டுருங்க. நீங்க இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து சூர்யாக்கு ரசிகர் இல்லைம்பீங்க, அடுத்து வந்து வேற யாருக்கு ரசிகர் இல்லைம்பீங்க. விட்டுருங்க விட்டுருங்க. உங்க உங்க பாயிண்ட்லயே ஓடிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படியே அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீட்டா. ஐயோ இல்ல சரி எனக்கு ப்ரோ. இல்ல அவரே போயிட்டாரா? தெரியலையே. ஆனா ஆனா ஒண்ணு போங்க என்னவோ. எனக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தவங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா கூட, தெரிஞ்ச விஷயமே சில பேர் சொன்னா கூட அது திரும்ப கேட்கணும். கேட்டு அதுல ஏதாவது நமக்கு தெரியாத விஷயம் இருக்கான்னு பார்க்கணும். எப்பவுமே அதான் நல்லது. ஆனா இவங்களுக்கு எப்படின்னா தெரியாத விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது தெரிஞ்சுக்க விரும்பல. அது யாரா இருந்தாலும் நம்ம பாயிண்ட் மட்டும் தான் சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ரைட், பெரும்பாலும் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியல. அவர் சூர்யாவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் இல்ல பேசுறாரு. அப்படி இல்லாம இல்ல எப்படி ஒருத்தவங்க தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு? இல்ல ஆக்சுவலா இவர் சொல்ற பாயிண்ட்லயே விஜயகாந்த் மறந்துட்டாரு. விஜயகாந்த் நீங்க பிஎன்சின்னு சொன்ன அந்த 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 ஃபேன் பேஸ் தான் அவருக்கு அதிகம். கரெக்ட் கரெக்ட். ஒரு படத்துல கார்த்திக் நிறைய பண்ணாங்களே bro. ராமராஜ் தானே அவர் பேரு, கரெக்டானா பிரகாஷ்? ராமராஜ், கார்த்திக், முரளி, பாக்யராஜ். அதுதான் எல்லாரும் நீங்க ஒரு இங்க பாருங்க. நீங்க இப்ப எல்லாம் கேமரா மேல தள்ளி வச்சிருக்காங்கல்ல, பேசுறீங்க. அவங்க ஒரு அவருக்கு இடத்துல இருக்கவே இப்போதைக்கு மாட்டாங்க. யாரு நம்பர் 1 அதுதான் அவரு கேட்டாரு. இப்போதைக்கு நம்பர் 1 அதுதான் ப்ரோ, நான் அதான் சொல்ல வரேன். அது என்னங்க பிளைண்டா சொல்லிட்டு போயிடலாமுங்க, எங்க விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு என்ன பெரிய விஷயம்? நான் அயன் படத்தை இழுத்தப்ப அவர் ஒண்ணு சொன்னார்ல. இல்லங்க, இப்ப விஜய் தான் நம்பர் 1, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்படி எல்லாம் ஒரு பிளாஷ்பேக் சொன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுதான் பிளாஷ்பேக் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இல்லன்னு டிஃபெண்ட் பண்றாரு. இல்லங்க, பிளாஷ்பேக் கூட நம்ம சொல்லல, ஃபேக்ட் சொல்றோம். ஃபேக்ட்டை ஏத்துக்கணுங்கிற நம்ம ஃபேக்ட் ஏத்துக்கலாம் பரவாயில்ல. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பிரகாஷ் ப்ரோ அவர் யாருன்னு பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் கொஞ்சம் டீப்பா போய் சொல்லிருக்கணும். விக்ரம் எல்லாம் இருந்தாரு, விக்ரம் எல்லாம் இவர் நீங்க சொல்லவே இல்ல. அவங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அதெல்லாம் மறந்துட்டேன், அவ்வளவுதான். இல்லங்க நம்ம என்ன உதாரணத்துக்கு சொல்லி சொல்றோம். உண்மையாலுமே ஜெயம் ரவிக்கெல்லாம் நம்பி படம் பார்த்துருந்தாங்க. அது மாதிரி ஒரு பீரியட்ல வந்து சூர்யாக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நம்பி இப்ப விஜயஜித் பிடிக்காதவங்க கூட விஜய் சூர்யா பிடிக்கும். எதுக்குன்னா விஜய் ரசிகல அலப்பறையா பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க. நம்ம வந்து சூர்யா படம் நம்பி போகலாம் அப்படின்னு முத கூட அவங்க சூர்யா படம் நம்பி போவாங்க. எந்த ஒரு வல்காரிட்டி இருக்காது, அப்படி இருக்கு, ஒரு ஆக்சன் இருக்காது, அதாவது கொடூரமா இது இருக்காது, நம்பி போவாங்க சூர்யா படம். அப்படிதான் ஒரு பீரியட் இருந்துச்சு. அது மாதிரி விக்ரம் படமும் கமர்ஷியல், ஃபுல் கமர்ஷியல் நம்பி போலாங்கிற மாதிரி ஒரு பீரியட் இருந்துச்சு. அப்பயும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பி போனாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒருத்தவங்களுக்கு மட்டும் எப்பவுமே சார்ந்தவங்க கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் போவாங்க, எல்லாத்தையுமே பிடிக்கும். அதுல ஒருத்தவங்க 2 பேர் நிறைய பிடிக்கும். இவங்களை படத்தை ஒரு எப்படி அதுலயே எப்படி மினிமம் கேரண்டி ஹீரோன்னு எப்படி சொல்றோமோ பிசினஸ்லயும், அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மினிமம் கேரண்டி ஹீரோக்கள் இருக்காங்க. அவங்கள படம் எந்த படமா இருந்தாலும் ரிசல்ட்டை பார்க்காம படத்துக்கு போவாங்க. அதுலயும் 4 படம் தொடர்ச்சியா ஃபிளாப் ஆச்சுன்னா அதுக்கு போக மாட்டாங்க, அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. இல்ல தொடர்ச்சியா விஜய் நிப்பாட்டிடுவாங்க. லேட்டஸ்டா நடத்துல மகாராஜால திருப்பி கூட்டிட்டாங்க. அவங்க விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வந்தப்ப 4-5 படம் செம்மையா ஹிட் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அது வந்து எப்படின்னா நியூ ஜென் ஃபேன்ஸ் இருக்காங்களா, நியூ ஜென் ஃபேன்ஸ் வந்து அது பிடிச்சிச்சு. விஜய் சேதுபதி வித்தியாசமா கதைகள் தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் படத்தை ரிசல்ட்டை நம்பி பார்க்காம ஓப்பனிங் போய் பார்க்கலாம். ஏன்னா பீஸா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், சேதுபதி, அதுக்கு முன்னாடி வரைக்குமே என்ன படம்னால காதலும் கடந்து போகும், சூதுகவும், இப்படி வித்தியாசமான படங்களா இருக்கு. அப்படிங்கிறப்ப வித்தியாச விரும்பிகள், சினிமா விரும்பிகள் விஜய் சேதுபதி படத்தை நம்பி ஆளா போய் உட்காந்து பார்த்தாங்க. எப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் பண்ணாரு தொடர்ச்சியா. அந்த படங்களுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா உட்காந்துட்டாங்க. இது வேலை ரிசல்ட் வந்துட்டும்பா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உண்மையான ரிசல்ட் வரட்டுமாங்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி ஆயிட்டாங்க. அது விஜய் சேதுபதி தனக்கு தானே அந்த கோட்டை சுருக்கிக்கிட்டாரு. அதை ஆனா இப்ப சூர்யா அதே மாதிரி இப்ப சூர்யா வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப டல் ஆயிட்டாரு ப்ரோ. கங்குவா இதனாலயா பாவம், பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. மேபி நிறைய ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணி டயர்டா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் படம் சரியா போகாததுனால அவர் இதா இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணல. பிரகாஷ் ப்ரோ, இந்த படம் ஆரம்பிக்க சொல்ல கமர்ஷியல் படம் தானே ப்ரோ சொன்னாங்க. அவர் டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாரு, சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் முதல்ல இணைய சொல்லாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டார்டிங்ல பண்றப்ப அதாவது சூர்யா 39 இருந்துச்சு இல்ல, 39 படமா அவங்க எடுக்கும் போது வந்து வில்லேஜ் சப்ஜெக்டா டி இமான் மியூசிக்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் ஆரம்பிச்சு சூர்யா படம் ஷூட்டிங் போற சமயத்துல ரஜினி படம் வாய்ப்பு வந்தாலும் அவர் ரஜினி படத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மாறுனுச்சு, அது கங்குவாவா மாறுனுச்சு. அதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா சாதா கமர்ஷியல் படமா எடுத்திருப்பாங்க.
ஃபுல் ஃபிளஜ்டா கமர்ஷியல் படங்கிறப்ப அந்த நேரத்துக்கு கண்டிப்பா சிவாக்கு இருந்த புல்லுக்கு வந்து கண்டிப்பா செட்டு கூட ஆயிருக்கலாம் வேல் மாதிரி சொன்னாங்க ப்ரோ. அப்போ என்னவோ டபுள் போங்க. ஆக்ஷன் அது 2.5 வருஷமும் என்னவோ வேஸ்டா இருக்காது எனக்கெல்லாம் ப்ரோ. ஒரே ஒரு வருத்தம் தான். அப்பயே பண்ணியிருந்தா அதான் இத்தனை 3 வருஷம் உழைப்பு வந்தா வேஸ்டா இருக்காது, இவ்வளவு பெரிய பட்ஜெட் போயிருக்காது, அவங்க சூர்யா அப்படி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி எனக்கெல்லாம் ஒரே வருத்தம் தான். திரும்ப திரும்ப கார்த்திக்கு ஹிட் கொடுக்குற எல்லா டேரக்டரும் சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபிளாப்பை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ பண்ணிடுறாங்க. பிரகாஷ் ப்ரோ, வேல் மாதிரி வேலை வேற ஞாபகம் எடுத்தாதீங்கயா. அதே மாதிரிதான் ஈட்டுக்கு சொன்னாங்க, சும்மா இருங்கயா. எது ஈட்டியும் அப்படிதான் சொன்னாங்க, வேல் மாதிரி அப்படின்னு சொல்லி சும்மா வேலையா நல்லா படையா நான் எங்க வேல் மாதிரின்னு சொன்னேன். இல்ல நீங்க இல்ல அப்ப அந்த டைம் வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன். அந்த டைம்லயா? அதான் இல்ல அப்ப டபுள் ஆக்ஷன் படமா தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய சொன்னாங்க. அதாவது எனக்கெல்லாம் என்னன்னா, இப்ப கார்த்தியை வச்சு படம் எடுத்த எல்லா இயக்குனருமே சூர்யாவுக்கு வந்து மோசமான இதா தான் போயிருச்சு. அஞ்சானா இருக்கட்டும், என்ஜிகேவா இருக்கட்டும், இப்ப கங்குவா இருக்கட்டும். ஆனா 3 பேருமே கார்த்திக்கு நல்ல ஹிட் கொடுத்தவங்க. சரி ரைட்டு, ஓகே, அவ்வளவுதான். என் தலைவனை மறந்துட்டீங்க நீங்க. இருந்தாலுமே செல்வராகவனை போயிட்டு இது பண்ணிருக்கலாம். என்ஜிகே சொன்னேனே, என்ஜிகே சொல்றீங்க. ஓகே அவரு கார்த்திக் 1000 வருவானே, அது தெலுங்குல செம்ம சூப்பர் ஹிட் 1000 வருவான். தமிழ்ல கூட ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் ஆகல. பட்ஜெட் வைஸ் தான் பெருசு இஷ்யூ தான் ஆச்சு. ஆனா வந்து ஒரு இல்ல அட்லீஸ்ட் லாபகரமான படம் இல்ல பிரகாஷ். அந்த ஐ மீன் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் கூட விட்டுருங்க, அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட் வைஸ் ஆச்சு அது நல்ல படம் அந்த மாதிரியாச்சும் கொடுத்துட்டு போங்க. பேசிட்டு இருக்காங்களா 1000 இப்ப வரைக்கும் ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்களா, அதுக்கே பாராட்டலாம். மறக்காம பேசிக்கிட்டு இருக்காங்களா. அந்த மியூசிக் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சம்பவங்கள் ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல. எனவே கார்த்திக் சுப்ராஜ் படமா அது ஒரு நல்ல படமா இருக்கும் சூர்யாவுக்கு. பாப்போம். கார்த்திக் சுப்ராஜன் கார்த்திகோட படம் பண்ணலையே இது வரைக்கும், அதனால சூர்யாவுக்கு நல்ல படத்தை கொடுப்பாருன்னு நம்புவோமாக. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, மணிரத்னம் சூர்யாவுக்கு நல்ல படம் கொடுத்துட்டு கார்த்திக் முக்க படம் கொடுத்துட்டாரு. அதுவும் சொல்லுங்க. ஆனா 2 ஃபிளாப் தான், அது வேணா ஒண்ணு சொல்லலாம். அதுலயும் என்னன்னா அந்த படத்துலயும் கார்த்தி இருந்தாரு இல்ல, அந்த இடத்துலயும் அந்த படத்துலயும் கார்த்தி நடிச்சிருந்தாரு. பொன்னியின் செல்வன் ஒண்ணு நல்லா ப்ரோ இருக்கு. மணிரத்னம் படம் கார்த்தி மட்டுமா ஹீரோ? பொன்னியின் செல்வன் ஒன்னே கூட ஆவரேஜ் தான். இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் காற்று வெளியீடு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா பிரகாஷ் ப்ரோக்கு தான் அது படம் அவர் படம் எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்றேன். அது எனக்கு எதுவுமே செட் ஆகாது. இதுல மீச சுத்தமா செட் ஆகாது. அதில் விட்டுருங்க. அதை அந்த டாபிக் போகவே வேணாம். ஆனா இப்ப இந்த 2.5 வருஷம் கேப் விட்டதுக்கு இப்ப டக்குன்னு படம் பண்றாரு, அது ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் 9 படம் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. மாயன் ஒரு படம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ போட்டுருந்தாரு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சா? சரி ஓகே. இல்ல நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா தான் இருந்துச்சு, இந்த இதுக்கு நல்லா இருந்துச்சுன்றேன். சரி, நான் அந்த 9 படம் லிஸ்ட்டை சொல்லிடுறேன். யார் யாரெல்லாம் எந்தெந்த படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ பாருங்க. சொர்க்கவாசல், மிஸ் யூ, பரமன், சாத்துவன், டப்பாங்குத்து, அந்த நாள், மாயன், சைலண்ட், திரும்பி பார். இதுதான் அந்த 9 படம் இந்த வாரம் தமிழ் தியேட்டரிக்கல் ரிலீசஸ்ல. பிரகாஷ், நான் 9 படத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 படம் பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன பிரகாஷ், நான் சைலண்டா இருக்கேன். நீங்க டைட்டில் எல்லாம் சொல்றது மாதிரி டிக் டிக் யார் அது அந்த மாதிரி ஏதோ கேம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிதான் சொன்னாரு அவரும் பொறுமையா. ஏன் உச்சரிப்பு வந்து பார்த்து உச்சரிக்க வேண்டிய டைட்டில் இருக்கு எல்லாமே. எனக்கு கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. ஆபத்தானவை. பரமன் சொர்க்கவாசல் ஏதோ ஒரு மலையாள படத்துல ஏங்க இல்லங்க, நான் அது கிறிஸ்டோபர் போட்டிருந்தாரு, நான் கமெண்ட் கூட பண்ணியிருந்தேன். அது வந்து மலையாள படத்துல சுவாதந்திரம் அர்த்தராத்திரின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பிரிசன் எஸ்கேப் அந்த படம் ஃபுல் தீமே. அதுதான் அதோட கதை. அந்த கதை வந்துட்டு ஆல்ரெடி தமிழ்ல வந்து தக்ஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் அதை தமிழ்ல எடுக்க முடியாது. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பையும் அது வந்து பிரிசன் எஸ்கேப் மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம அதுல வந்து அந்த படத்துல வந்து ஓப்பன் இடம் இருக்கும், சில இடம் இருக்கும், அதுல ஒரு ரிங் ஃபைட் சிக்கன் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மேஜரா பேசப்பட்ட ஒரு இது. அதெல்லாம் கூட இருக்கும். இல்லைன்னா அந்த எஸ்கேப் ஆகுற மாதிரி ஏதாவது காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சொர்க்கவாசல் ட்ரெய்லர்ல எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரீமேக் கிடையாது. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி கதை இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ரீமேக்காக இருக்க வாய்ப்பு இல்லை.
ஏன்னா இது ஆல்ரெடி வந்து 1994ல ஏதோ நடந்த உண்மை சம்பவம்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா நடிச்சிருக்க படத்துல அந்த ஹாப்பி எண்டிங் தான் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இந்த ஷூட் முடிஞ்சுதான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்றாங்களாமே. அவரோட டைரக்ஷனல் ஷூட் முடிஞ்சுதான் சூர்யா படம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த படத்துல நடிக்கவே போறாரு. ரைட். ஆனா அது அந்த ப்ரொமோவே கொடூரமா இருந்துச்சு எனக்கு. நம்ம ரொம்ப ரத்தமா அது அந்த ஒரு தீம்ல தான் இது பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பார்ப்போம், அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்குன்ற மாதிரி தான் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி பரணி, ரெடியா இருக்கீங்களா? வேல்பாரி போயிடலாமா? ஓகே ஓகே ஓகே, ஒன் செகண்ட். ரெடி. ஓகே, வேல்பாரி இது வரைக்கும் 31 எபிசோடு பார்த்துருக்கோம். இப்போ 32வது எபிசோடுக்குள்ள போவோம். வெல்கம் பேக் டு வேல்பாரி வேர்ல்டு. இங்க பரம்பு மலையில நீலனுக்கான கல்யாண வேலை பயங்கரமா கோலாகலமா தொடங்கிடுச்சு. பல ஊர்காரர்கள் பயங்கரமா பல ஊர்கள்ல இருந்தும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. மான் கறி, அந்த கறி, இந்த கறின்னு எல்லாரும் மான் கறியை ஒரு பிடிச்சி கடிச்சு செரிக்கிறதுக்காக வெத்தலையை போட்டு பயங்கரமா சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் குழந்தைகள் விளையாடுறது இருக்கும். அப்படி குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்க இடத்துல வந்து காலம்பனோட மூத்த மகன் கொற்றன், அவன் தான் சிறுவர்கள் கூட்டத்துக்கு தலைவனா இருப்பான். அவன் எவ்வியூருக்கு வந்த புதுசுல மற்ற சிறுவர்கள் அவன் கூட விளையாடவே தயங்குவாங்க. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கே நல்ல பெரிய மனுஷன் மாதிரி திடகாத்திரமா இருப்பான். அதனால அவன் சின்ன பிள்ளைனே நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நாளாக எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா விளையாட்டுல அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியல. அந்த அளவுக்கு அவன் பயங்கரமா விளையாடுவான். திடகாத்திரமான ஆள் வேற. எவ்வியூர் சிறுவர்களுக்கே தெரியாத நிறைய விளையாட்டு பூரா அவன் கையில வச்சிருந்தான். நிறைய சொல்லி கொடுத்தான். முக்கியமா காட்டெருமை விளையாட்டுங்கிற மாதிரி நிறைய விளையாட்டு சொல்லுவான். அது மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் சிறுவர்கள் ஒரு பக்கம் விளையாடும் போது சிறுமிகள் விளையாடுவாங்கல்ல, அங்க வந்து சிறுமிகளுக்கு வந்து தலைவியா சங்கவை விளையாடுவா. அந்த சங்கவை தலைமையில ஒரு பக்கம் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வாலிபர்களும் பெண்களும் போட்டி போட்டு காதல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஜோடிகள் தங்களுடைய ஜோடி கூட காதல் விளையாட்டுகள் ஆடுறதும், மற்றவர்கள் ஆட்டம் பாட்டம்னு இருக்கிறதும் கல்யாண விழா பெருங்கூத்தா பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. பெருசுகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு பெருசுங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இளைஞர்களை வேலை வாங்குவாங்க. நிறைய வேலை வாங்குறதுனால இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, பெருசுகள் ஏதாவது தனியா வம்புழுப்பாங்கல்ல. அப்படி இந்த கல்யாணத்துல நிறைய நடக்கும். இந்த கல்யாணத்திலேயே ரொம்ப பெரியவரான வாரிக்கையன் இருக்காருல, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல வாரிக்கையன், அவர் எல்லாத்தையும் பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருப்பாரு. முக்கியமா நீலனோட நண்பர்கள் வேலை வாங்குவாரு. அதுல முக்கியமான நண்பன் வந்து புங்கன்னு ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து வாரிக்கையன் பயங்கரமா வேலை வாங்குறதுனால அவன் என்ன பண்ணுவான், வாரிக்கையனை கேலி கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து குழந்தைகள்ட்ட வெத்தலை கொடுத்து விடுவாங்க. பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வெத்தலை கடைசியா கொடுக்க சொல்லுவாரு. இவரு என்ன வெத்தலை வரல வெறுப்பா உட்காந்துருப்பார், நமக்கு மட்டும் வெத்தலை தர மாட்டாங்கன்னு. கடைசியா நிறைய வெத்தலை வரும் அவருக்கு. அப்பாடா நிறைய வெத்தலை வந்துட்டு சந்தோஷப்படுவாரு. ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த வெத்தலையில பாத்தீங்கன்னா தும்மல் அதிகமா வர மாதிரியான தும்மி செடி அப்படிங்கிற செடியை கலந்து விட்டுருவாங்க. வெத்தலை அந்த தும்மி செடி இலைய இருக்கும்ல, அந்த இலையை வெத்தலை கூட மடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால அவர் அன்னைக்கு ஃபுல்லா தும்மிக்கிட்டே இருப்பாரு. அந்த தும்மல் வந்து பயங்கரமா ஒரு வேற மாதிரி எல்லாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு தும்ப ஆரம்பிச்சிருவாரு. அதனால அவங்கள பழி வாங்குறதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, வித்தியாசமா இந்த இளைஞர்களை பழி வாங்குறதுக்கு காமச்சுருக்கி மருந்த பழச்சாட்டுல கலக்கி விடுவாரு. அதனால வந்து நிறைய விளையாட்டு நடப்பாங்க. அது போக திகைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த திகைப்பூச்சிங்கிறது பூச்சி, ஒரு வித்தியாசமான பூச்சி. அதை கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, சூடு சோர்ணம் இல்லாம உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு அசைவற்று இருக்கும், முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது மாதிரி ஆனா அதாவது கண்ணு திறந்திருக்கும், முகம் சிரிக்கும், இது மாதிரி எல்லா வேலையும் செய்யும். அது மாதிரி பூச்சியெல்லாம் வந்து அங்க வம்பளுத்து விடுவாரு. அந்த பூச்சை பிடிக்கிறதுக்கே கல்யாணத்துக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கும். அதாவது எப்படின்னா நிறைய கூட்டங்கள் வந்திருக்கும். அந்த கூட்டத்துல முக்கியமான கூட்டம் கட்டையர்கள் கூட்டம்னு ஒரு கூட்டம். அவங்க எப்படின்னா பாக்குறதுக்கே ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அவங்க வளர்ச்சி அதிகமா இருக்காதவங்க. குள்ளமா இருக்கனால தங்களால போரிட முடியாது, தங்களால எதுவும் மற்றவங்களால நமக்கு எதுவும் ஆபத்தை வந்துடக்கூடாதுன்னு பூச்சிகளை பிடிக்கிறதுலயும் மற்ற திறமைகளான விஷயங்களையும் நிறைய கத்துக்குவாங்க. அதுல பூச்சிகள் பிடிக்கிற வல்லுவனர் பெரிய வல்லுறவா இருக்கிறனால அந்த வல்லுநர்களை வச்சு, அந்த கட்டையர்களுங்கிற இனத்தை வச்சு வித்தியாசமான பூச்சிகளை பிடிச்சு கொண்டு வருவார். அந்த திகை பூச்சிகளை பிடிச்சு கொண்டு வருவார். அதை வச்சு நிறைய விளையாடுவாரு. முக்கியமா காமச்சுருக்கி மருந்து அப்படிங்கிறத பழச்சாட்டுல கலந்து விட்டுருவாரு. அது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆண்களுக்கு குறவை கூத்து நடக்கிற சமயத்துல காமத்தை சுருக்கக்கூடிய மருந்தையும், பெண்களுக்கு காமத்தை அதிகரிக்கக்கூடிய மருந்தையும் அந்த பழச்சாட்டுல கலந்து வச்சு விட்டுருவாரு. அதனால அங்க என்னன்னா ஒரு நடன நிகழ்ச்சி நடக்கும். அந்த குறவை கூத்து நடைபெறதுல எப்படின்னா, ஆண்கள் ஒரு சுற்று ஆடணும், அதுக்கப்புறம் பெண்கள் ஒரு சுற்று நடனம் ஆடணும்.
இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் சேர்ந்து நடனம் ஆடுங்கிற விஷயம்லாம் இருக்கும். அவங்க ஜோடியா ஆடணுங்கிற மாதிரிலாம் போகும். அப்போ என்னன்னா இது மாதிரி இவங்க வந்து இப்படி மருந்தை கலக்கி விட்டனால ஆண்கள் வந்து சரியா ஆட மாட்டாங்க. பெண்கள் நல்ல காம உணர்ச்சி அதிகமா அவங்க தனியா ஆடுவாங்க. இப்படி இப்ப இளைஞர்களை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்லா வம்பிழுப்பாரு. இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க நேரத்துல குதிரையில பல வீரர்கள் வருவாங்க. யாருன்னு பார்த்தா பரம நாட்டு வீரர்கள் தான். அவங்க வந்து வேட்டூர் பழையன் கிட்ட ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்னன்னா, நெடுங்குன்று அடிவாரத்துல பாண்டிய நாட்டு படை வீரர்கள் வந்துட்டாங்க. அங்க அவங்க தங்குறதுக்கு குடில் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது சொல்ல போனா படை வீடுன்னு சொல்லுவோம் இதை. அந்த படை வீடு அமைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. வேட்டூர் பழையன் என்ன பண்ணுவார், அந்த வீரர்கள் தனியா கூட்டிட்டு வந்துருவார். யார்ட்டையும் சொல்லாதீங்க வாங்கன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்துருவாரு. எதுக்காகனா அவங்க வந்திருக்க பகுதிங்கிறது தெற்கு திசை. அந்த தெற்கு திசையோட பொறுப்புங்கிறது யாருக்குன்னா காவலோட பொறுப்பு. அந்த திசை காவலாளியான நீலனோட பொறுப்பு. இப்ப அந்த திசையில பாண்டியர்கள் படைவீடு தயார்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீலன் கல்யாணத்தை நிறுத்திட்டு போருக்கு போவோம்னு ஆசைப்பட்டு போயிடுவான். அதனால கல்யாணம் பாதிக்கப்படும். அதனால நீலனோட கண்ணுக்கு இந்த வீரர்கள் தெரியாம பாத்துங்கன்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருவாரு. பொழுது விடிஞ்சிரும். காலையில கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. மணமக்களுக்கு புதுசா குடில் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புது குடியில் அவங்களுக்கு தங்குறதுக்குன்னு ஒரு புது குடிசை மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அந்த வேலையை பார்க்கறது யாருன்னா பாரியோட மனைவி ஆதினி தான் பார்ப்பாங்க. என்னென்ன குடில் சுத்தி இருக்கா இல்லையா, எப்படி நல்லா இருக்கா என்னங்கிறதான் பார்ப்பாங்க. அப்போ வந்து பயங்கரமான குலவை சத்தம் கேட்கும். யாருன்னா பாரி கல்யாணத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கும். பாரி கல்யாணத்துக்கு வந்துருவாரு. எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே ஆரவாரமா அவரை வரவேற்பாங்க. ஏன்னா அந்த மலையடி வரத்துக்கு எப்பயாவது ஒரு முறை தான் பாரி வருவா அப்படி. அதனால இப்போ கல்யாணத்துக்கு விசேஷமா வந்திருக்கனால பாரிக்கிட்ட எல்லாரும் நல்லா விசாரிப்பாங்க. பாரிக்கு அந்த இங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு இன்னொரு திட்டம் பண்ணியிருப்பாரு. என்னன்னா அந்த ஈங்கையன் கூட்டம் இருக்குல்ல, கருப்பங்குடி கூட்டம், அந்த ஈங்கையனை போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுவார். எதுக்காகனா அந்த கரும்பையங்குடி கூட்டம் ரொம்ப ஒரு சோழன்ட்ட ஒரு இவ்வளவு நாள் ரொம்ப அடிமையா வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படி ஒரு பயங்கரமான கரும்பை கண்டுபிடிச்ச கூட்டம் வந்து நம்ம பரம நாட்டுல தங்கி இருக்குங்கிறப்ப நம்ம பரம நாட்டு ஒரு தலைவனா நம்ம போய் நேரில் போய் பார்க்கணும். அது போக நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி உதிரன் சொன்னான். ஏன்னா அந்த மருத்துவ குடியில் அவங்க தங்கியிருந்த போது குறிப்பிட்ட நாட்கள்லயே பல காட்டு நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ரொம்ப பழக்கமாயிருச்சு. ஏன்னா காட்டு நாய்களை பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதெல்லாம் அவங்க கூட பழக்கமாயிருச்சு. இவ்வளோ இலகுவா பழகுறாங்களே எல்லாத்துக்கூடையும், நம்மளும் போய் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுவார் பாரி. அப்ப கல்யாணம் முடிச்சுட்டு போகலான்னு ஐடியாவா வந்திருப்பாரு. ஆனா வந்த உடனே வேட்டூர் பழையன் என்ன பண்ணுவார்னா, அவரை வரவேற்கிற ரொம்ப கூட்டத்தில் சுற்றி நல விசாரிக்கிறவங்க தள்ளி விட்டுட்டு வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் விஷயத்த சொல்லுவார். இது மாதிரி பாண்டிய படை வந்து உள்ள வந்துடுச்சான், தெற்கு திசையில இருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரி என்ன பண்ணுவாரு, தேக்கன் முடியன் இவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு 3 பேரும் குதிரையில போவாங்க. இப்ப கபிலர் வந்து இந்த வேட்டுவன் பாறையிலே தங்கிடுவார். எதுக்குன்னா அவர் ஆரம்ப கட்டத்துல வேட்டுவன் பாறைக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் ரொம்ப மாசமா அவர் வேட்டுவன் பாறைக்கு வரவே இல்லை. தான் முதல்ல சந்திச்ச மக்களை பார்க்கணும், அதனால நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருப்பாரு. காலம் பண்ணி அந்த மக்கள் பார்த்தது இல்லை, இவ்வளவு நாள் பார்த்தது இல்லைல்ல, அதனால காலம் பண்ணும் அங்கேயே இருப்பான். பாரி கபிலர் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. கபிலர் இங்க உட்காந்துருப்பாரு, பாரி அங்க போய் பார்த்துட்டு சொல்லிட்டு போவாரு. குதிரையில கிளம்புவாங்க அவங்க 3 பேரும். கிளம்பி போனதுக்கு அப்புறம் போற வழியில யோசிச்சுக்கிட்டே போவாரு. பாண்டியன் என்னென்ன திட்டத்துல இருக்கிறான் அப்படிங்கிற யோசிச்சுட்டே போவாரு. போகும்போது வெள்ளடி குன்று அப்படின்னு ஒரு குன்று இருக்கும். அந்த மலைப்பகுதியில போய் 3 பேர் நின்றுக்குவாங்க. நின்றுக்கிட்டு அங்க என்ன பண்றாங்க ஏதுன்னு பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அங்க பார்த்தா பாண்டிய வீரர்களோட கொடி இல்லைனாலும் அது பாண்டிய வீரர்கள் தெரிகிற அளவுக்கு இருக்கும், தெளிவாவே இருக்கும். அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வெள்ளங்குடி தாண்டி இருக்கிற பகுதிங்கிறது வந்து வெங்கல் நாட்டு பகுதியாச்சே, வெங்கல் நாட்டு பகுதியில எப்படி இவங்க பாண்டியர்கள் இருக்கிறாங்க, அந்த நாடு தான் நமக்கு எதிராக செயல்படாது இல்ல அப்படின்னு முடியன் வந்து சந்தேகமா கேட்பான். அப்ப வந்து வைப்பூர்ல நடந்த மோதல்ல வெங்கல் நாட்டு தலைவரோட மகன் தலையை நம்ம ஆளுங்க வெட்டி எறிஞ்சிட்டாங்க, அதனால மயூர் கிளார் கோபமா சபதம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு வேட்டூர் பழையன் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாரு. சரி, எனக்கு ஒரு சந்தேகம், இங்க உள்ள வெங்கல் நாட்டு தலைவரோட மகன் வைப்பூர் துறைமுகத்துக்கு ஏன் போனான்? ஒருவேளை அவன் அங்க போனாலும் ஏன் அந்த இடத்துல இருந்திருப்பான்? அந்த இடத்துல அவனை தலையை வெட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாரி கேட்பான். கல்யாணத்துக்காக போனவன் அந்த துறைமுகத்துக்கு எதுக்கு போனானோ தெரியலையே அப்படிம்பாரு பழையன். ஒருவேளை கல்யாணத்துக்கு போயிட்டு துறைமுகத்தை வேடிக்கை பார்க்க போனானோ என்னவோ அப்படிம்பாரு. அங்க நடந்துட்டு இருந்ததெல்லாம் ஒத்து கவனிச்சிட்டு இருக்க 3 பேரும் சரி அவங்க நெடுங்குன்று பக்கத்திலான 3 கொடின்னு போட்டிருக்காங்கிறாங்க, அங்க போய் பக்கத்திலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இங்க இன்னொரு பக்கம் மயிலா, அந்த மயிலான்னு சொல்றாங்களா கல்யாண பொண்ணு, அவங்களோட ஊருங்கிறது செம்மனூர் அப்படிங்கிற ஊர். அந்த செம்மனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க என்ன வழக்கம் அப்படின்னா, பொதுவாகவே அந்த காலத்துல உள்ள வழக்கம் இதுதான், கல்யாண பழக்கம்ங்கிறது இதுதான். என்னன்னா அந்த கல்யாண பொண்ணோட தாய்மாமன் இருக்காருல்ல, அவர் வந்து பொண்ணை தோல்ல தூக்கிக்கணும், தூக்கிட்டு அவங்க ஊரோட எல்லையில வரைக்கும் அந்த தோல்ல தூக்கிட்டு வரணும்.
எல்லையை வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து அப்படியே தோலை வந்து மாப்பிள்ளை தோல்ல கை மாத்தி விட்டுறணும் அந்த பொண்ணை. மாப்பிள்ளை அந்த எங்கேயுமே கீழே இறக்காம நேரா கல்யாணம் நடக்கிற இடம் வரைக்கும் தூக்கிட்டு வரணும், தோல்லையே தூக்கிட்டு வரணும். இதுதான் அங்க உள்ள வழக்கம். வழக்கமாவே நார்மலான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களே சாதாரணமா இருக்க பொண்ணுங்களே கல்யாணம்னு வந்துட்டா சேட்டை பயங்கரமா பண்ணுவாங்க. இது மாதிரி மேல ஏறி வரும்போது தூக்கிட்டு வரும்போது பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க, கீழே இறக்கி விடும் போது. ஆனா எவ்வளவு சேட்டை பண்ணாலும் கீழே இறக்கி விடக்கூடாதுங்கிறது அங்க உள்ள ஒரு பழக்க வழக்கமா இருந்துச்சு. மயிலா ஏற்கனவே சேட்டை பிடிச்ச பொண்ணு, அது ரொம்ப சேட்டை பண்றவ. அவளோட இந்த கல்யாண பொண்ணா இருக்க சேட்டையை பார்க்கணும்னு ஊர் மக்கள் பயங்கரமா காத்துக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட தாய்மாமன் அவரை மயிலாவை தோல்ல தூக்கிட்டு வருவாரு. வந்த உடனே நீலன தோலுக்கு எல்லைக்கு வந்த அப்புறம் நீலன தோலுக்கு மாத்தி விட்டுருவாங்க. நீலன் பொறுமையா தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வரும்போது கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணாமே வருவா. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், ஒருவேளை இவ திருந்திட்டாலோ, கல்யாண வெக்கம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அவ வந்து இந்த நீலன தோல்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மாமர கிளையில ஏறிக்குவா. கிளையில பிடிச்சி தொங்கிக்கிட்டு அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சிருவா மரத்து மேல. ரைட்ரா, இவ சேட்டையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு எல்லாரும் ஒரே உற்சாக சத்தம் பயங்கரமா. நீலனுக்கு ரொம்ப கஷ்டம் இப்ப, ஏன்னா மேல போய் அவளை தூக்க முடியாது. தூக்குனா அங்க இருந்து அவளை தோலை தூக்க முடியாது, கீழே அவளா இறங்கி வந்தாதான் உண்டு, தோல்ல ஏறினாதான் உண்டு. இப்ப என்னடா பண்றது யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஊரே கொண்டாட்டம் ஆயிரும். ஆண் பெண்ணுன்னு 2 கூட்டமா பிரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் ஊரா பிரிஞ்சிருந்தவங்க ஆண் பெண் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆண் தோத்தரக்கூடாதுன்னு அவங்க கூட்டமும், பெண் தோத்தரக்கூடாதுன்னு பெண் கூட்டமும் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. மேல மரத்துல ஏறின மயில என்ன சொல்லுவா அப்படின்னா, நான் கீழே உன் தோல்ல இறங்கி வரணும் அப்படின்னா நான் சில கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விக்கு நீ சரியா பதில் சொன்னா நான் உன் தோல்ல ஏறுவேன், தப்பா பதில் சொன்னா என்ன பண்ணுவேன், இங்க மாங்காய் மரத்துல இருந்து ஒரு மாங்காய் எடுத்து உன் மேலே எறிவேன் அப்படின்னு சொல்லுவா. வேற வழியே இல்லை அவனுக்கும். சரி சொல்லு, வேற வழி இல்லை, என்ன பண்ற, கேள்வி கேளு அப்படிமா. அவ கேள்வி கேட்கறதுலாம் நடக்கும். சுருக்கமா ஒரு 3 கேள்வி மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எங்க தாய்மாமே என்ன எங்க ஊர்ல இருந்து இது வரைக்கும் அழுங்காம குலுங்காம தூக்கிட்டு வந்தாரு. அவ்வளவு பெரிய பலசாலி இல்லை, ஆனாலும் என்ன வந்து ஒரு பூ போல தூக்கிட்டு வந்தாரு. ஆனா நீ என்ன பண்ண, அவ்வளவு அழுத்தி என்னை தூக்கிட்டு வந்த, அவ்வளையே என்ன அழுத்தின அப்படின்னு கேட்பா. நீ சேட்டை பண்ணுவியோ என்னவியோங்கிற பயத்துலதான் நான் தூக்கிட்டு வந்தேன், அப்படி நீ இறங்கி ஓடிடக்கூடாது அப்படின்னு அழுத்தி பிடிச்சிருந்தேன் அப்படின்னு பதில் சொல்லுவான். உடனே ஒரு மாங்காய் எடுத்து அவன் மேலேயே வீசிடுவா. பயங்கரமா வலிக்கும் அவனுக்கு. மரத்தடியில போய் ஒளிஞ்சுக்குவான். பக்கத்துல இருந்த பெண் ஒருத்தி தான் சொல்லுவா, ஏன்டா உன் மேல உள்ள ஆசையில தான் அதிகமா அழுத்தி பிடிச்சி சொல்றதை விட்டுட்டு ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கும் சேர்த்து ஒரு மாங்காய் போட்டு மண்டையில அடிச்சு விடுவா. சரி, 2வது கேள்வி, குழந்தை பிறந்த உடனே எந்த பக்கம் மார்புல முதல்ல பாலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பா. அவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைனா இடது பக்க மார்புல ஃபர்ஸ்ட் பால் கொடுக்கணும், ஆண் குழந்தைனா வலது பக்க மார்புல தான் முதல்ல பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் அது சரியா தப்பான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. பக்கத்துல இருந்த பெண் ஒருத்தி சொல்லுவா, அப்பதான் நீ எந்த பதில் சொன்னாலும் அடிதாண்டி விழுவோம் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவ பக்கத்துல இருந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கும்போது, தவறா சொன்னா இது உனக்கு தெரியலையா, இது கூட உனக்கு தெரியலையேன்னு கேட்டு மாங்கால அடிப்பா. சரி, சரியா சொன்னா உனக்கு தான் அக்காவும் இல்லை தங்கச்சியும் இல்லை, யார்கிட்ட கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டு அடிப்பா. எப்படி பார்த்தாலும் உனக்கு அடிதாண்டியை அப்படின்னு சொல்லும் போது நீலன் என்ன சொல்லுவானா, நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு கூட பிறந்தவங்களும் இல்லை, நீதான காதலி, எனக்கு முன்கூட்டியே ஏதாவது சொல்லி தந்திருக்கணும்ல, சொல்லித்தராது ஓன் தப்பு தானேன்னு சொல்லுவான். உடனே மயிலாவும் ஒன்றும் சொல்ல மாட்டா, மாங்காலையும் அடிக்க மாட்டா. 3வது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. இந்த கேள்வி கடைசி கேள்வி, ஏன்னா போன கேள்வி நீ சொல்லிட்டனால உனக்கு 3வது கேள்வி சரி கைதான் கடைசி கேள்வின்னு சொல்லுவா. நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம குழந்தைக்கு பாடுறதுக்கு நீ உன்கிட்ட எத்தனை தாலாட்டு பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்பா. கூட இருந்த பெண்கள் எல்லாம் சுற்றி சுற்றி 10 சொல்லு 20 சொல்லு 100 சொல்லுன்னு வரைக்கும் எல்லாம் இருப்பாங்க. நீலன் அப்படியே அமைதியா இருந்துட்டு என்கிட்ட ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் சரியா போச்சு, மொத்த மங்காயத்துக்கு மேல வீச போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயிலா எதுவும் பேசாம சரி என்ன பாட்டுன்னு சொல்லு அப்படின்னு கேட்பா. கண்களை மூடி அப்படியே தலையை கீழே போட்டுட்டு அவனோட அகதக்குள்ள பாட்டு இருக்குல்ல அதை பாட ஆரம்பிச்சிருவான். அதாவது அவங்க குளம் அழிஞ்சது, அந்த காட்டுக்குள்ள அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது, செம்முதாயை தொட்டது, அந்த செம்முதாயை தொடும்போது அந்த குழந்தைய அந்த அம்மா தூக்குனது அப்படின்னு ஒவ்வொரு வரியா பாடும்போது கரெக்டா இந்த அவங்க அம்மா தூக்குனதுங்கிற பாட்டு பாடும்போது இவனை யாரோ தூக்குற மாதிரி இருக்கும். யாருன்னா மயிலா கீழே இறங்கி நீலன் அவளோட தோல்ல தூக்கிட்டு வருவா. அவன் இறங்கணும் முயற்சி பண்ணும்போது கூட இவளோட விட மாட்டா. ஊரே 2 பேரையும் ரொம்ப வியப்போடையும் மரியாதையோட பார்க்கும். மணமேடைக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பா. மறுபக்கம் நெடுங்குன்றுக்கு பக்கத்துல போய் 3 பேர் பார்த்தாங்கல்ல, அங்க இருக்கிற வீரர்களை பார்த்து அடேயப்பா இவ்வளவு வீரர்களா அப்படின்னு முடியன்னு கேட்பான். தேக்கன் இன்னொரு கேள்வி கேட்பாரு, சரி நம்ம முதல்ல பார்த்த வெள்ளடி குன்று இருக்குல்ல, அந்த வெள்ளடி குன்றுக்கும் நெடுங்குன்றுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கு, ஏன் இவங்க 2 இடத்துல படைகளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஒரே இடத்துல நிப்பாட்டலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 இடத்துல எல்லாம் நிப்பாட்டல,
அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் அவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதாவது 2 படம் இருக்குல்ல, 2 இடத்துக்கும் படையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இடத்துக்கும் உள்ள எல்லை இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லையில மொத்தமா படையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் பாரி. அடே அப்பா, இத்தனை காத தூரங்களா, அதாவது இவ்வளவு கிலோமீட்டர் அளவு படைகள் நிறுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சாக்காவாரு. முடியனுக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு மலை அடிவாரம் இருக்கும். அந்த அடிவாரம் சித்தேரி மலை அடிவாரம். அதை பார்த்து பாரி சிரிப்பான். இந்த அடிவாரம் ஒரு அடிவாரம் போதுமே, எவ்வளவு பெரிய படைகள் வந்தாலும் இங்க வச்சு அவங்கள முடிச்சு கட்டிடலாமே அப்படின்னு சொல்லி சிரிப்பான். சரி வாங்க வாங்க போதும், நம்ம கல்யாணத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. அங்க மாலை மாற்றி ஒரு மரத்தடியில மாலை மாற்றி கல்யாணம் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் தயார்படுத்தப்பட்ட அந்த புது குடியில் சொன்னோம்ல, அந்த குடிசை, அந்த குடிசைக்குள்ள அவங்க 2 பேர்த்தையும் பொது மணமக்களை உள்ள அமுச்சு விடுவாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் ஊரே கேலியா பார்த்து சிரிக்கும் அவங்கள. ஏன்னா அன்னைக்கு அவங்க தலையிரவு, நம்ம பாஷையில சொன்னா முதலிரவு. அவங்கள அனுப்பிச்சு விடுவாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் பாரி வருவான். பாரி வந்துட்டு மணங்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆதினியை கொஞ்சம் பார்ப்பான். ஏன்னா உள்ள அனுப்பின ஜோடியை பார்த்து அவ வெக்கப்படுவாளே அப்படின்னு சொல்றக்கா அவளை பார்ப்பான். ஆனா அவளும் அழுதுகிட்டு இருப்பா. அவ கண்ணு கலங்கி இருக்கும். அவளை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு கேட்பான், என்ன ஆச்சு, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்பான். இல்லைங்க, இந்த கல்யாணத்துக்கு இது வரைக்கும் உதிரனும் வரல, அங்கவையும் வரல, அவங்க 2 பேர் மட்டும் இன்னும் ஆளை காணா அப்படின்னு சொல்லுவா. எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். பாரிக்கு கொஞ்சம் கவனமா தான் கேட்பான் என்ன சொல்றான்னு. நான் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. அதாவது அரண்மனையில இருந்து அங்கவை கிளம்புனா 2 நாளைக்கு முன்னாடி அவ தோழிகளோட கிளம்புனா. கிளம்பி எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா தூரத்துல இருந்தும் மக்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அங்கவை வரல. விசாரிச்சு பார்த்ததுல உதிரனும் இங்க வரலன்னு கேள்விப்பட்டேன். இந்த குறவை கூத்துன்னு ஒரு கூத்து நடக்கும்ல, அந்த கூத்துல ஆண்களும் பெண்களும் ஜோடி ஆடுவாங்க. அந்த கூத்துல அவங்க 2 பேரும் ஆடுவாங்கன்னு நினைச்சு நானும் காத்து இருந்தேன் ஆர்வமா. ஆனா அந்த ஜோடியில கூட அவங்க கலந்துக்கல, அந்த குறவை கூத்துல கூட கலந்துக்கல. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு அவங்களோட தோழிகிட்ட போய் விசாரிச்சேன். அப்படி விசாரிக்கும் போது அங்கவையோட தோழி என்ன சொன்னா அப்படின்னா, எவ்வியூர்ல இருந்து புறப்பட்ட நாள்லயே புலிவால் குகையில வந்து 2 பேரும் தங்கியிருக்கிறாங்க. எல்லாமே தோழிகளோட எல்லாம் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கும்போது அடுத்த நாள் காலையில உதிரன் அங்க வந்திருக்கிறான். வந்துட்டு நீலன் மயிலா கல்யாணத்துக்காக என்ன பரிசு கொடுக்கலான்னு அப்படின்னு கேட்டான். என்ன தரலான்னு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் காதுல ஒரு ரகசியமா ஒன்று சொன்னான். சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா, இந்த கல்யாண பரிசோட நாங்க கல்யாணத்து அன்னைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போனாங்க. இன்ன வரைக்கும் வரல அப்படின்னு அவ தோழி சொன்னதா ஆதினி பாரிக்கிட்ட சொல்லுவா. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா பாரி சொல்லுவான், பதட்டப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இவ ஒரே ரொம்ப பதட்டமா இருக்குங்க, பொண்ணையும் காணா அவனையும் காணா அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பதட்டப்படாத அப்படின்னு பார்த்துக்கலான்னு சொல்லும்போது, அன்னைக்கு கல்யாண நாள் இரவு முடிஞ்சு பொழுது விடிஞ்சிடும். காலைல வந்துருவாங்கன்னு சொல்லும்போது காலையிலேயும் வரல. உதிரன் பற்றிய செய்தி யாருக்கும் வரல. ஆனா யாரும் பதட்டப்படலை. என்னன்னா ஆதினி மட்டும் தான் பதட்டப்படுவான், மற்ற யாரும் பதட்டப்படலை. எதுக்காகனா அவங்க 2 பேரும் சிறுவர்கள் இல்லை. காரணம் பாரி சொல்றது என்னன்னா, அவன் சிறுவர் மட்டும் இல்ல, அவன் காடேறிகிற பயிற்சியில முதன்மை வீரனா இருந்தான். உதிரன் பற்றி கவலையே கிடையாது. உதிரன் மிகச்சிறந்த வீரன். அவன் கூட இவ போயிருந்தானா எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் தானே கூட்டிட்டு போயிருக்கான். அதனால அது போக என்னன்னா அங்கவையும் ஒரு நல்ல திறமையானவ தான். ஒரு ஆபத்துல இருந்தாங்கன்னா என்ன சென்ட்ரி புகை போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல இத்தனை நாட்கள் எந்த சென்ட்ரி புகையும் வரல அப்படிங்கிறப்ப பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் நிம்மதியா ஊருக்கு போங்க, பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை எங்கேயாவது சென்ட்ரி புகை போட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வியூருக்கு கிளம்பிடுவான் பாரி. ஆதினிக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கும். பரம்பு நாட்டு தலைவன், வேளிர் குல தலைவன், மாபெரும் வீரன், ஈடு இணையற்ற கொடையாளி அந்த பாரியோட மூத்த மகள் அங்கவை என்ன ஆனா, அவ எங்க போயிருக்கா, உதிரனுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான எபிசோடு. அந்த எபிசோட நாளைக்கு முழுசா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. நாளைக்கு அந்த எபிசோடு, அந்த பரபரப்பான எபிசோடு, அங்கவை உண்மையாலுமே என்ன ஆனா அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். இப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணாதண்ணா ப்ளீஸ், நான் சொல்லிருந்தா அவ்வளவுதான், நாளைக்கு சொல்லுவோம் முழு கதை. இல்ல இல்ல எனக்கு இப்ப சொல்லணும். அங்கவே காணா இப்ப சொல்லுங்க. அந்த எபிசோடு வந்து மிகப்பெரிய எபிசோடு. பரவாயில்ல, நைட் கிட்டத்தட்ட அது ஒரு பரவாயில்ல, அது பயங்கரமா போகும். அது ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த எபிசோட். இல்ல இதுவே எனக்கு சஸ்பென்ஸ் நிறைந்த எபிசோடா தான் இருந்துச்சு ஆக்சுவலா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். இன்னைக்கு ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கு. சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. இல்ல இன்னைக்கு தான் பரணிட்ட முன்கூட்டியே சொன்னேன். இல்ல இன்னைக்கு பரணிக்கிட்டே சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லயே. இனிமேல் நம்ம போற கதைகள் பூராமே ஒரு நாளைக்கே வந்து 3 சூப்பர் சீன்ஸ் இருக்கும். இப்ப 3 இருக்கு சீனு, 4 சீன் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம 4 சீனும் ஒரே இடத்த சொல்லும் போது உங்களுக்கு எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஃபாலோ பண்ற கஷ்டமா போயிடும். அப்ப என்னன்னா 2 சீன் தான் மேக்ஸிமம் ஒரு நல்ல சீன் சொல்ல முடியும்.
முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் எபிசோட போடாம 2 சீனா சொல்ல போவோம். ஒரு சூப்பர் சீன் போகுதுன்னா அடுத்த சீன் இன்னொரு சூப்பர் சீன் வரும். 2 இடத்துல ஃபாலோ பண்ணி போனாதான் உங்களால தொடர்ச்சியா கதையை ஃபாலோ பண்ண முடியும். 3-4 சூப்பர் இனிமேல் வரது பூராமே இப்படிதான். ஒரு 4 சீக்வன்ஸ் வந்து 4 சீக்வன்ஸும் சூப்பரா இருக்கும். அப்ப நீங்க 4மே நான் சொன்னேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுச்சு கஷ்டம். அவர் தம்ப்நெயில் ஒரே ஒரு சீன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் தான் வைக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தம்ப்நெயிலுக்காகலாம் இல்ல ப்ரோ. அப்படின்னு எல்லாம் இல்லங்க. இப்பயே பார்னி 2 தம்ப்நெயில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் போடுறாருங்க. அதுக்காகலாம் இல்ல. தம்ப்நெயிலுக்காகலாம் இல்ல. ப்ரோ கேட்னே சடனா கட் ஆயிடுது ப்ரோ. கேட்டுட்டே இருந்து சடனா நல்லா கேட்டுட்டே இருக்கும், சடனா கட் பண்ணிட்டு நாளைக்கு தொடரும்னு சொல்லிட்டு போடுறீங்க. அதுதானே கதையோட சுவாரஸ்யம். அதாவது இப்ப அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதோட கதையை வந்து ஃபுல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் நடுவில் அங்க போய் பாதியில் ஏற்பட்ட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பரபரப்பு அதிகமாயிரும். ஏன்னா நாளைக்கு எபிசோட் அப்படிதான் எனக்கு போகும். ஒரு டவுட். நாளைக்கு எபிசோட்ல சொல்லுங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த கிஃப்ட் வாங்க போனதா சொல்லி தானே கிளம்புனாங்க. கிஃப்ட் வாங்கல, பரிசு என்ன பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி கிளம்பிருப்பாங்க. இல்ல அது இந்த காலத்துல கிஃப்ட், அந்த காலத்துல கிஃப்ட்ங்கிறது கடையில வாங்க முடியாது இல்ல. அவங்க வந்து அந்த கால கிஃப்ட்ங்கிறது வேற மாதிரி. அது வந்துட்டு வாங்க போனாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது வாங்கிட்டாங்களான்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு கதை தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறதான விஷயம். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துச்சா, அவங்க என்ன ஆனாங்க, அவங்க எங்க போனாங்க, ஆக்சுவலா அவங்க போனதுக்கு எதுக்காக போனாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நாளைக்கு எபிசோடு. நாளைக்கு எபிசோட்ல தான் இன்னொரு சர்ப்ரைஸ் வருது. அதாவது இனிமேல் ஒவ்வொரு எபிசோடுக்குமே 2-3 சர்ப்ரைஸ் வரும், ட்விஸ்ட் வரும். அது போக என்னன்னா இனிமேல் என்ன சொல்றோம், நம்ம ஏற்கனவே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பரபரப்பு எபிசோடு, சேசிங் எபிசோடு எல்லாமே வந்துடும். அதனால ஒவ்வொரு வார்த்தையுமே உன்னிச்சு கவனிச்சிங்கனாலே போதும். அந்த பொண்ணு மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க புக்குபடி? புரியல. அந்த பொண்ணு கிட்னாப்லாம் தெரியல. அந்த பொண்ணு எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு கேட்டேன். நீங்க 3 கேள்வி சொன்னீங்க. அது புக்குபடி எத்தனை கேள்வின்னு கேட்டேன். இல்ல அது முக்கியமா 3 கேள்வி மட்டும் புக்ல வரும். அதுக்கப்புறம் அதுல நிறைய கேள்வி கேட்டதா இருக்கும். முக்கிய 3 கேள்வி தான் அதுல வரும். முக்கியமா 3 கேள்வி தான் அது. ஓகே. இல்ல வேற ஏதாவது அடிஷனலா ஏதாவது இருந்து நீங்க சொல்லலாம். ஸ்கிப் பண்ணிட்டீங்களோன்னு டவுட். அதுதான். இல்ல இந்த 3 கேள்வியில ரொம்ப ஆர்வமா இல்ல. இந்த 3 கேள்வியில ஆர்வம்ன்றதை விட அது இன்னும் கேள்வின்னு சொன்னா இந்த 3 கேள்வி நல்லா இருக்கு, இதுல ஏதாவது விடாம ஸ்கிப் பண்ணி இருந்தாருன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான். இல்ல ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா அதெல்லாம் நான் இந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு முழுசா சொன்னேன். இதுலயே ஸ்கிப் பண்றதுக்கு நிறைய இந்த கல்யாண விஷயம் நிறைய ஸ்கிப் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த வார்க்கேன் அந்த இளைஞர்களுக்கான கேட்டா அது பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஒரு நடன நிகழ்ச்சி நடக்கும். அந்த நடன நிகழ்ச்சியில ஆண்களும் பெண்களும் அவங்க ஒவ்வொரு ஆட்டம் ஆடி முடிச்சவரை பழச்சாறு குடிக்கிறதுக்காக பழச்சாறுக்க வச்சிருப்பாங்க. அந்த பழச்சாறுல இவர் என்ன பண்ணுவாரு, மருத்துவ தலைவர் மருத்துவத்தை போய் எனக்கு அந்த மருந்து வேணும்னு கேட்பாரு. காம மருந்து இவருக்கு எதுக்கடா வேணும்னு சொல்லி அவர் தாக்காவாரு. அதுக்கப்புறம் இல்ல இது ஒரு விஷயத்துக்காக கேட்கறது இவர் பேச்சு யாரும் மீற முடியாது. ஏன்னா இவர் ஊர்லயே பெரிய ஒரு வயசானவர்களால அந்த மருந்தை கொடுப்பாங்க. அந்த மருந்தை கொண்டு வந்து கலந்து விட்டுருவாரு. எப்படின்னா காமத்தை சுருக்கிற மருந்து ஆண்கள்ட்ட கலந்து விட்டுருவாரு, காமத்தை அதிகரிக்கிற மருந்து பெண்கள்ட்ட கலந்து விட்டுருவாரு. அது ஒரு பயங்கர காமெடியாவும் பயங்கரமா ஓடுற மாதிரி ஒரு எபிசோடு ஓடும். ஆனா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஓடும். ஆனா நம்ம மெயின் கதைக்குள்ள அது போக முடியாது. அது வந்து சைடு பார்ட். அதனால தனியா சுருக்கிட்டேன் அதெல்லாம். இல்ல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து என்ன சொல்ல, ஒரு டிராமா காமெடியா போனா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுக்கு அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் ட்விஸ்ட் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே நாளைக்கு மீதி அந்த எபிசோட கவனிப்போம். நல்ல பரபரப்பான எபிசோட். அதுல இருந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்லுங்க. இந்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன், எனக்கு சொல்லிருங்க அந்த ட்விஸ்ட மட்டும். சாரி ப்ரோ, கேட்கல. யார் பேசுறது? மனோஜ் ப்ரோ ஏதோ டிராபிக்ல இருக்காரு போல. எல்லாரும் ஒரே வாட்டி தான் கேட்கணும் ப்ரோ. ஒரே வாட்டி தான் கேட்கணும் ப்ரோ, கேட்க கூடாதீங்க. என்னது ப்ரோ, புரியல எனக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல கேட்கணும், நீங்க போன் பண்ணி கேட்க கூடாதுங்கறாரு. கேட்டா எல்லாரும் ஒரே நேரத்துல கேட்கணும்ங்கறாரு. சரி ஓகே. சஸ்பென்ஸ்லயே சாவு அந்த மாதிரி இருங்க நீங்க. புரியுது ப்ரோ, நான் கேட்கல. நாளைக்கு உங்க கூட சேர்ந்து எல்லாரும் கூட சேர்ந்து நானே கேட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. புக்கு முன்னாடி வச்சுன்னு அப்படியே ஸ்டோரி சொல்றீங்களா, இல்ல இன்னைக்கு இவ்வளவு சொன்னா போதும் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்றீங்களா? புக்கு முன்னாடி வச்சுட்டு போனா சொல்ல முடியாது. என்னன்னா வந்து புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல அந்த வார்த்தைகள் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து நான் கோர்வையா சொல்ல முடியாது. ஒரு கதை யோசிச்சு அந்த கதையில வந்து இப்ப அவங்க சொல்லியிருக்க கதையில வந்து இந்த அளவுக்கு சொன்னா போதும் ஒரு எபிசோடுக்குன்னு சொல்லி அப்படி ஐடியா பண்ணிக்கிறது. ஸ்டார்டிங்ல ஐடியா பண்ணி தம்ப்நெயில் பண்றேன்ல, தம்ப்நெயில் அனுப்பும்போது இந்த தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. ஒரு பிக்சர் பார்த்து அது ஏத்த மாதிரி கதை சொல்றேன். ஆமா, என்னன்னா ஒரு கதையை வந்து எந்த இடத்துல முடிக்கிறோங்கிறதா முக்கியம். இப்ப கதையை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல,
எதோட நிப்பாட்டணும் முக்கியம் இருக்குல்ல, அதை நான் அதுக்கேற்ற மாதிரி நிப்பாட்டணும். இப்போ நான் திடீர்னு போயிட்டு இப்போ அன்னைக்கு தான் நம்ம 35 நிமிஷம் நான் விடாப்படியா சொல்லல, ஒரு 40 நிமிஷம் இன்னும் சொன்னேன் ஒரு 4-5 எபிசோடுக்கு முன்னாடி நான் ஆர்வமா சொன்னேன். ஆனா அந்த ஆர்வமா சொல்லும் போது அதுலயே ஒரு 4 விஷயங்கள் போச்சு. எப்படின்னா உதாரணமா பாத்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஒரு எபிசோட் சொன்னோமா, அந்த எபிசோட்ல போகும்போது அந்த சேரர் கூட சண்டை போட்டது, அந்த வால் ரெடி பண்ணது, அந்த ஆயுதங்களை வச்சு மறு ஆயுதங்கள் தயாரிக்கிறது, அதை வச்சு ஆதினியை பார்க்க போனது, அங்க போய் இந்த ஆயுதத்தை பதப்படுத்துறது, கல்லு கேட்கறது, சாணக்கல்லு கேட்கறது, அதுக்கப்புறம் மருத்துவ குடியில் கேட்கறது, அதுக்கப்புறம் ஆதினியை கல்யாணம் பண்றது, ஆதினியை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் முதலீர்கள் வந்து இவங்க வெளியே போய் தேருக்கு எடுத்துட்டு போய் தேருக்கு அப்புறம் கொடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்லி போனது, அதோட நான் முடிச்சிருந்துருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடு சொல்லியிருப்பேன் பாருங்க. இது மாதிரி நான் ஃபுல்லா நிறைய சொல்லும் போது அந்த முதல் எபிசோடுக்கான வீரியம் குறைஞ்சிருது. நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. அதனால ரெண்டு 4 முக்கியமான சீன் சொல்லும் போது 2 சீனை யாராவது மறந்துடுவாங்க அல்லது அந்த ஃப்ளோ போயிடும். அதனாலதான் நான் அன்னைக்கு உணர்ந்துட்டேன், இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல சொல்லணும். கம்மியான நேரம் சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். ஆடியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கதையை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் சொன்னோம், நீங்க கதையை நல்லா ஞாபகம் வச்சு ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை திரும்ப கேட்கறப்ப நல்லா இருக்கும், திரும்ப கேட்கவும் வைக்கும். அதுக்காக ஒரே காரணம் தான். ஆனா நீங்க சஸ்பென்ஸ வேல்பாரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய சஸ்பென்ஸே உடச்சிட்டீங்கல்ல ப்ரோ. சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர் எதிர்த்தும் தோக்கடிக்க முடியாத ஒரு வீரன் தான் வேல்பாரி. இல்ல அது நம்ம கதையில படிச்சிருக்கணும் தான் வரும். நீங்க புக்ல இப்ப 5வது புக் இருக்குல்ல, 4வது புக்ல வந்து இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், சோசியல் சயின்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதுலயே போட்டிருப்பாங்க இது மாதிரி வரலாற்றை நம்ம படிச்சிருக்கோம் இது மாதிரின்னு. அப்ப அது மாதிரி வீரன் அந்த கதையை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி சொல்லி நம்ம சொன்னோம். சாரி ப்ரோ, எனக்கு தெரியாது, நான் பெங்களூர்ல படிச்சேன். நீங்க சுகன் பிரதர் வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றேன், ஆனா ஸ்பீக்கர் என்னால இது பண்ண முடியல. எனக்கு ரெக்வெஸ்டே காமிக்கலையே. இல்ல நான் அவருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு, நான் அக்செப்ட் கொடுத்தேன், வரல. திரும்ப நான் இன்வைட்டும் கொடுத்தேன், மேல காமிக்குது. இன்வைட் கொடுத்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியல போல இருக்கு. எனக்கு காமிக்கல எதுவும். காமிச்சதுன்னா பண்ணிடலாம். சரி பரவாயில்ல. சரி சொல்லுங்க, வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. எனக்கு இப்ப நீங்க ரீசெண்டா இந்த 1 வீக்ல சொன்ன எபிசோட்ல முந்தானத்து எபிசோடு தான் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் உதிரன் வந்து கபிலனே சந்தேகப்படுறது குதிரையில வர்றப்ப, அதுக்கடுத்து கபிலன் வந்து அவரை வாத்தியாரையே போட்டு கொடுக்கறது, இல்ல அவர் ஏதோ பிளானோட தான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா கொடுமை தெரியுமா, அந்த அந்த போர்ஷன் வந்து நான் வந்து ஈடுபாடா சொல்லலைன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இனிமேல் கொஞ்சம் அதிகமா வந்து நிறைய சொல்லாம குறைவா சொல்லணும் முடிவு பண்ணி 16 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷங்களே சுருக்குவோம். நம்ம நிறைய சொல்றதுனால வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு கதையில ஈடுபாடு கொடுக்க முடியல, நம்மளுமே வந்து எப்படின்னா ஃபுல் இன்னொன்று விஷயம் இருக்கு. எப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து 9:30 மணிக்கு நமக்கு வேல்பாரி ஆரம்பிக்கிறோமா, ஆனா 8 மணி இருக்குல்ல, 8 மணிக்கு வந்து எனக்கு ஃபுல் வந்து எனர்ஜி இருக்கும். 8 மணிக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு எனர்ஜியோட சொல்லலாம், பயங்கரமா போகும். ஆனா நம்ம என்னன்னா 9:00க்குள்ள என்ன அதிகமான சில நேரம் நம்மளே ஒரு 1.5 மணி நேரம் நம்மளே பேசுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளே எல்லா கேள்வியும் போய் சொல்லிட்டு அதுல உள்ள இந்த பேச்சில் உள்ள எல்லா எனர்ஜியும் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கதையும் சொல்லணும். அப்போ வந்து நமக்கு இயல்பாவே நான் என்னையும் அறியாம அந்த எனர்ஜி குறையிறது இயல்பு தான், அது மனித இயல்பு. அதனால அவருக்கு இப்படி இருந்திருக்கும். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஏன்னா வந்து நிறைய நேரம் இனிமேல் சொல்லாதீங்க, சுருக்கி சொல்லுங்க, முக்கியமான எபிசோடு மட்டும் இருந்தால் மட்டும் ஒரு நிறைய நேரம் சொல்லுங்க. நாங்க இனிமேல் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். முக்கியமான எபிசோட்ஸ் வரும்போது மட்டும் நிறைய நேரம் சொல்லிட்டு மற்றதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் அந்த டைம்ல சொல்லிக்குவோம். இல்ல இது நல்லா தான் இருக்கு, சஸ்பென்ஸ் தாங்க முடியாம இன்னும் சொல்லுங்க சொல்றேன். அந்த ஸ்டார்ட் ஃபினிஷ் மட்டும் நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். வேற எதுவுமே கிடையாது. டைமிங்கை கூட நீங்க பார்க்க வேணாம். பட் ஆனா வந்து ஷார்ட் பீரியட்ல இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ற அந்த ஒரு பாயிண்ட் தான். இன்னைக்கு வந்து உண்மையிலே சொல்றேன், அந்த எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஓகே, சந்தோஷம். நாளைக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத நாளைக்கு கவனிப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்கும், அதுவும் உங்களுக்கு எண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது வரைக்கும் நான் கவனிச்ச வரைக்கும் ஓவராலா இவர் சொன்ன எல்லா எபிசோட்லயுமே ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா பயங்கரமா இருக்கும் ஒரு சீன். அப்படின்னா அந்த இந்த தைரியம் யாருக்கு வந்ததுன்னு அந்த காட்டு மேல நின்று பேசுவாங்கல்ல, யாருக்கு இருந்திருக்கும்னு யோசிக்கிறத விட யாருக்கோ இருந்திருக்கு, அதை நம்ம கண்ணால் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஒரு டைலாக் வரல. அந்த டைலாக் பயங்கரமா இருக்கு. அப்பாடா, இந்த டைலாக்கை யாரா நான் சொல்லும் போது எடுத்து திரும்பி சொல்லுவாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா. ஏன்னா நான் சொல்லும் போது நான் வேணும்க்கே அந்த டைலாக் சொன்னேன்.
அதுல இருக்கிறத முக்கியமா அழுத்தி சொல்லுவோமேன்னு சொன்னேன். அதை நிறைய பேர் அதை கவனிக்கல. அது வந்து எனக்கு இது மாதிரி என்ன எடுத்து dialogue சொல்லும் bro? போது நல்லா இருக்கும். கேட்கல. அதாவது திரையர்கள் கூட்டம் வந்து தேவாங்க விலங்க எடுத்துட்டு போவாங்கல்ல, எடுத்துட்டு போகும்போது பரம்பு நாட்டுக்குள்ள வந்துட்டு போற அளவுக்கு தைரியம் யாருக்குடா இருந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போது, யாருக்கோ இருந்திருக்குங்கிறது இல்ல, யாருக்கோ இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம்னு பாரி சொல்லுவாரு. அது ரொம்ப ரொம்ப அது முக்கியமா அப்பவே தெரிஞ்சுச்சு bro கேட்கும்போது. இல்ல. இது மாதிரி நம்ம சொல்லும் போது நிறைய சொல்லும் போது சில விஷயங்கள் யாரும் கவனிக்க மிஸ் ஆயிரும். அதனால கரெக்டா சொல்லுவோம், இதே ஃபாலோ பண்ணுவோம், எந்த இடத்துல முடிக்கிறோங்கிறத மட்டும் ஐடியா பண்ணிட்டு கரெக்டா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவோம். ஓகே ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு பேச முடிச்சிருவோம். சொல்லுங்க, வேற யாரு? ஆனா இன்னைக்கு அந்த ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சுண்ணா. நீங்க கரெக்டா அந்த 1 by 1 சொல்லிட்டு வந்தது, இந்த தாய்மாமன் முதுகுல ஏறி வந்து அடுத்தது அப்படியே நீலங்கிட்ட கொடுத்து, அது என்னன்னா அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறதெல்லாம் இன்னும் அடுத்து வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. பட் நீங்க 3 கொஸ்டின் தான் புக்லயே இருக்கீங்கம்மா சொல்லிட்டீங்க. பட் அதை விட என்னன்னா கீழே மயிலா கீழே இறங்கி நீலனை தூக்குவா அப்படிங்கிறது அது செம்மையா இருந்துச்சு. உண்மையாவும் அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நல்லா ஒரு எண்டிங், கொஞ்சம் ஆதினி வேற அழுதுட்டு இருக்காங்கிறீங்க. ஸோ ஏதோ ஒண்ணு நடக்கும் போல இருக்கு. மேபி அது நாளைக்கு தெரியும். ஸோ அந்த பரணி சொன்ன மாதிரிதான் 12 நாளும் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி. ஓகே, நீங்க கரெக்டா தான், நீங்க ஸ்டார்ட் பண்றது கரெக்டா இருக்கு, முடிக்கிறது இந்த மாதிரி கரெக்டா இதா போகுது. சூப்பர்ண்ணா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, அப்ப இன்னைக்கு பேச முடிச்சிருவோம், நாளைக்கு மீதி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க மனோஜ் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சொல்லணும்னு தோணும். ஸ்லாட் ஓப்பனா தான் இருக்கும், ஸ்பீக்கர் ஸ்லாட், ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஏங்க அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டேன்னா? அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க நான் எல்லாத்துக்கும் பாக்குறேன். என்னன்னா இந்த கதை சொல்ற நேரத்துல நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கதை சொல்ற மைண்ட்ல எனக்கு ஃபுல்லாவே அங்கதான் மைண்ட் இருக்கும். இல்ல கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அக்செப்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்பவுமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், கதை சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவேன். நார்மலாவே நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். யாருக்கு எனக்கு யார் காமிக்க, இப்ப கூட சுகன் காமிக்குதுங்கிறாரு, அவர் கேஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு நான் அக்செப்ட் கொடுத்து அவருக்கு வரல, நானும் அவருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். இது மாதிரி வரும். அது மாதிரி கடைசி இடத்துல பக் வருதுன்னு தெரியல. இன்னொன்னு சொல்றேன், நமக்கு எப்பவுமே இந்த 6-7 ஸ்பீக்கர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஸ்லாட் எப்பவுமே காலியா தான் இருக்கும். அது ஒரு சில நேரம் தவிர யாரு வேணாலும் வரலாம் நம்ம ஸ்பீக்கருக்கு, எப்போ வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நினைச்சுதான் ஒரு வாட்டி கொடுப்பேன் ப்ரோ, கொடுத்து அப்போ கேன்சல் பண்ணிட்டு கொடுப்பேன். ஆனாலும் கம்மிக்காதுன்னு நினைக்கிறேன். அது பக்கா இருக்கும், அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் அந்த டைம்ல சொல்லணும்னு நினைப்பேன். இல்ல பக்கா இருக்கும், அப்புறம் பேசலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மாவீரன் சரி, அவ்வளவுதான். சொல்லுங்க. ஓகே ப்ரோ. இல்லண்ணா, அந்த பென்ஹேர் வந்து 2 இதா இருந்தது. ஒரு இது என்னன்னா 3 மணி நேரம் 38 நிமிஷம் அப்படி இருக்கு. அந்த படமா சொன்னீங்க? ஒண்ணு வந்து 1960 வந்தது ப்ரோ, அது பாக்காதீங்க, அது நானே பாக்கல. ஆனா அதான் அதே படத்தோட அப்படியே டிட்டோ ரீமேக் தான் இப்ப 2016 வந்தது, தமிழ்லயே இருக்கும் பாருங்க. ஓ, நான் அந்த 1959 அதுதான் டவுன்லோட் போட்டேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 38 நிமிஷம் அப்படி காட்டுது. 8 GB வந்துருச்சு. அது நானே இன்னும் பாக்கல. ஆனா அப்படியே அந்த படத்தை தான் இப்ப 2016 எடுத்திருக்காங்க. இது நல்லா இருக்கும், நீங்க ட்ரைலர் பாருங்க, பயங்கரமா இருக்கும். ட்ரைலர் பார்த்தாலே உங்களுக்கு படம் பார்க்கணும்னு தோணும். தமிழ்லயே இருக்கு, பென்ஹர். ஓகே ப்ரோ, நாளைக்கு பாத்துறேன். அதுவும் பார்க்கலாம். அந்த பழைய படம் இனிமே நான் பார்த்தாலும் பார்ப்பேன் என்னைக்காவது. நான் ஃபர்ஸ்ட் அந்த படத்தை தான் பார்க்க போறேன். 8 GB போட்டு அதை பார்க்காம டெலீட் பண்ண முடியாது. சூப்பர். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. ஓகே ஓகே, பை. ஓகே ப்ரோ, பை ப்ரோ. பிரகாஷ்னா பை, பரணி ப்ரோ, பை.